சரி, ரெண்டாவது ஒரு விஷயம், அதுவும் சென்ற வாரம் அந்த சொன்ன அடிப்படையில் உள்ளது தான். என்னென்னு கேட்டால், சென்ற வாரத்தினுடைய ஒரு கேள்வியில் ஒருத்தர் கேள்வி கேட்டார். என்ன கேள்வி கேட்டார்னா, இதே விஷயந்தான், சூனியம் விஷயமாக சொல்லும்போது, சூனியம் விஷயமான இமாமை பின்பற்றுறது சம்மந்தமாக சொல்லும் பொழுது நீங்கள் என்ன செஞ்சீங்க, அதுக்கு ஒரு விளக்கத்தை எல்லாம் சொல்லி அதை பின்பற்றக்கூடாது, இந்த மாதிரி நம்ம விளக்கத்தையெல்லாம் சொன்ன பிறகு அவர் அதில் பிடிவாதமாக இருந்தாரே, ஆனால் அவரை பின்பற்றி சொல்லக்கூடாது என்று நீங்கள் ரொம்ப காலத்துக்கு முந்தி நான் சொன்ன ஒரு விஷயத்தை எடுத்து வைத்து அதுக்கு இந்த நிலைப்பாடை எடுத்திருக்கிறீங்க. அதே நேரத்தில் குனூத்துக்கு ஏன் வேறு நிலைப்பாடு எடுத்தீங்கன்னு அப்படி ரெண்டு நிகழ்ச்சியை கம்பேர் பண்ணி கேட்டிருந்தார். அப்போ நான் என்ன செஞ்சேன்னு கேட்டால், அந்த சிகரை நம்புகிற இமாமை பின்பற்றுவது சம்பந்தமாக அன்றைக்கு நம்ம என்ன சொன்னோமோ அதை நான் விலைக்கு சொல்கிறேன். நான் அதை சொல்லும்போது என்ன செய்கிறேன்னு கேட்டால், இதை தவறான முறையில் இப்போ அறகுறையாக புரிஞ்சுக்கிட்டு அதை வேறு மாதிரி திசை திருப்பிடாதீங்கன்னு வேறு சொல்கிறேன். சூனியம் செஞ்சது சிறுக்குன்னா காஃபிர் ஆகிட்டார்னா காஃபிருடைய அறிவிப்பை ஏற்றுக்கிறலாமா, ஏற்றுக்கிறக்கூடாது. அப்படி நீங்கள் பார்த்தீங்கன்னா புகாரி ஹதீஸை ஏற்றுக்கிறக்கூடாது என்றெல்லாம் விளக்கியிருக்கிறேன். அது முழுமையாக இந்த இதில் ஒரு துண்டு எடுத்து போட்டு குழப்பி விட்றாதீங்க, அது முழுமையாக விளக்கியிருக்கிறேன். அந்த சொல்லி என்ன செய்கிறேன்னு கேட்டால், அன்றைக்கு நம்ம சொன்னோம், என்ன சொன்னோம், இந்த மாதிரி சிகர் வைக்கிற நம்பக்கூடியவராக இருப்பாரேயானால் அவருக்கு நம்முடைய வாதங்கள்லாம் எடுத்து வைப்போமேயானால், அதுக்கு பிறகும் அவர் அதில் பிடிவாதமாக இருப்பாரேயானால் அவரை பின்பற்றக்கூடாது என்று நம்ம சொன்னோம். சொன்னது தான் விளக்கம் கேட்குறாரு. அதனால் நம்ம அன்றைக்கு என்ன சொன்னோமோ அதை நான் விலைக்கு சொல்கிறேன். ஆனால் அதிலேருந்து மாற்றி கொண்டோம், அந்த கருத்தில் நம்ம இல்லை அப்படிங்கிறத நான் சொல்ல தவறி இருக்கிறேன். அந்த வாசகத்தை கேட்கும் பொழுது இவர் புரிந்து கொள்கிற மாதிரி புரிய இடம் இருக்கிறது. அதாவது இணை கற்பிக்கிற சிகரை நம்புகிற இமாமை பின்பற்றக்கூடாது அப்படின்னு நான் சொன்னதாக புரிந்து கொள்ளக்கூடிய வகையில் அதில் அந்த வாசக அமைப்பு இருக்கிறது. ஆனால் அது ஏற்கனவே நான் எடுத்து காட்டினது தான். ஏற்கனவே இந்த ஒரு கருத்தில் நாம் சொன்னோம் என்று எடுத்து காட்டும் பொழுது அதை மாற்றி கொண்டோம்னு நான் சொல்லணும்ல, அதை சொல்லாமல் விட்டுட்டேன். அதனால் நினைஞ்சிட்டாங்கன்னு பிஜே இப்போ தான் சரியான நிலைக்கு வந்திருக்கிறாரு அப்படிங்கிற மாதிரி என்ன செய்கிறாங்கன்னா அது ஒரு வீடியோ பரப்பிட்டு இருக்கிறாங்க. அப்புறம் தான் அந்த வீடியோ பார்த்தாம அந்த அவங்க சொல்கிற மாதிரி என்ன செஞ்சுருக்குது, ஒரு முழுசாக நான் விளக்காமல் அந்த ஏற்கனவே சொன்னோம் அதில் நம்ம இப்போ இல்லை, ஏற்கனவே என்ன சொன்னோம் என்பதை நான் விளக்கணுமா இல்லையா, அதுதான் அவர் கேள்வியை கேட்குறாரு. ஏற்கனவே நான் என்ன சொன்னேன் என்றதை விளக்குனா தான் இந்த குனூத்துக்கு பதில் சொல்வதற்கு அது மேட்ச் ஆகும். அதனால் அது மட்டும்தான தேவை என்பதற்காக நான் சொல்லும்போது இப்போதைக்கு அந்த நிலையில் நம்ம இல்லைங்கிறத நான் சேர்த்தான் சொல்லியிருக்கணும். ஆனால் அந்த தோரணையை பார்க்கும் பொழுது இப்போதைக்கு அந்த கருத்தில் நான் இருக்கிற மாதிரி அடிப்படையில் அது வந்துருச்சு. ஒரு கேள்வி கேட்டவங்க சரியாக தான் கேட்குறாங்க. அதனால் உடனே அதை ப்ரைவேட்டில் போட்டேன், அந்த வீடியோ ப்ரைவேட்டில் போட்டேன். அது அந்த கருத்தில் இல்லை, ஏற்கனவே சொன்னதை எடுத்து காட்டுறேன். ஏற்கனவே இந்த அடிப்படையில் தான் அந்த வாதத்தை நம்ம சொன்னோம், அதுக்கு இந்த குனூத்துக்கும் ரெண்டுக்கு வித்தியாசம் இருக்கிறது அப்படின்னு நான் விளக்கும் பொழுது என்ன செய்யணுன்னு கேட்டால், ஏற்கனவே சொன்னதை நான் தவறாகத்தான் சொன்னேன், அதை மாற்றிக்கிட்டேன்னு நான் சேர்த்து சொல்லணும்ல, அதை சொல்லாமல் விட்டுருக்கிறேன். நம்ம நிலைப்பாட்டை மாற்றிக்கொள்ளவே இல்லை, பின்பற்றுறது சம்பந்தமாக நிலைப்பாடை மாற்றிக்கொள்ளவே இல்லை. ஆனால் அந்த வாசகத்திலிருந்து அதை தெளிவுபடுத்துகிற விதமாக அந்த பதில் அமையலை என்ற காரணத்தினால யூடியூப்பில் போடப்பட்டதில் மட்டும் என்ன செஞ்சுருக்கோம்னு கேட்டால், அதை ப்ரைவேட்டில் போட்டுருவோம், எல்லோரும் பார்க்காத நிப்பாட்டி வச்சுட்டோம், இது விலைக்கு சொல்லிடுவோம் அப்படின்ட்டு. அதனால் அந்த சிகரவன் நம்மளால் பின்பற்ற விஷயத்தில் நம்ம மாற்றி கொண்டோம்ல, அந்த கருத்தில் தான் நம்ம இருக்கிறோம். அதாவது சூனியத்தை நம்புறதை ஷிர்க் என்று நம்ம சொல்லி வருகிறோம். எப்போது ஷிர்க் என்று சொல்ல, ஒரு காலத்தில் அதை பற்றி அந்த கருத்து இல்லாமல் நம்ம இருந்திருக்கிறோம், அது பேச்சு இல்லை. எப்போது இது ஷிர்க்கு தான், சூனியத்தை நம்புறது ஷிர்க் என்றும், நபிகள் நாயகத்துக்கு சூனியம் செய்ததாக நம்புவது குர்ஆனுக்கு மாற்றம் என்றும் நம்ம எப்போ சொல்ல ஆரம்பித்தோமோ, அந்த சொன்னதில் இருந்து இந்த பேசிக்கிட்டு இருக்கிற இந்த நிமிஷம் வரைக்கும் அந்த நிலைப்பாட்டில் நம்மிடத்தில் எந்த ஒரு மாற்றமும் இல்லை, மாற்றுவதற்குரிய எந்த ஒரு காரண காரியங்களும் ஏற்படவில்லை. இப்போ சூனியம் ஷிர்க் என்பதில் உறுதியாக தெளிவாக இருக்கிறோம். அதே நேரத்தில் அந்த சூனியத்தை நம்புகிறாங்கல்ல, அவங்கள பற்றி என்ன முடிவெடுப்பது? சூனியம் ஷிர்க் மாற்று கருத்து கிடையாது. சூனியத்தை நம்புகிறவங்கள பற்றி நம்ம முடிவெடுக்க தேவையில்லை. ஏன்னு கேட்டால் எந்த மனிதரை பற்றி முடிவெடுக்க வேண்டிய அவசியம் நமக்கு இல்லை. ஆனால் அவர்களோட நம்ம தொடர்பு வைக்க வேண்டிய அவசியம் ஏற்படும் போது, மார்க்க ரீதியான தொடர்பு வைக்க வேண்டிய அவசியம் ஏற்படும் பொழுது அவர்களை எந்த கணக்கில் எடுத்துக்கொள்வது அப்படிங்கிற ஒரு பிரச்சனை வரும் பொழுது தான் அதில் சில திருத்தங்களையும் சில கூடுதல் விளக்கங்களையும் நம்ம கடந்த சில வாரங்களுக்கு முன்னாடி சொல்லியிருந்தோம்.
அதாவது அவர் சூனியத்தை நம்புறாரு. ரெண்டு வகை இருக்கிறாங்க. சூனியத்தை இந்த ஆதாரங்கள் எல்லாம் இல்லாமல் அவங்க கண்ணை மூடிட்டு ஒரு கூட்டம் நம்புகிற கூட்டம் ஒன்று இருக்கிறாங்க. அவங்கள விட்டுருவோம். புரிந்து கொள்கிற விஷயத்தில் இது ஹதீஸில் வந்திருக்குது, ரசூலுல்லாஹ் சொல்லியிருக்கிறாங்கன்னு இருக்குது, ஒரு அறிவிப்பு இருக்குதுல்ல, அதனால நாங்கள் நம்புகிறோம். அல்லாஹ் 102 சொல்கிறான்ல சூனியத்தை கற்றுக் கொடுத்தார்கள்ண்டு, அதன்படி நாங்கள் நம்புகிறோம். அவங்க புரிந்து கொண்ட வகையில் அதை நம்பினார்கள் என்று சொன்னால் அவர்களை பற்றி என்ன முடிவெடுப்பது என்றால், அப்படி செஞ்சாலும் ஷிர்க்கு தான், மாற்றுக்கிறது கிடையாது. அந்த மாதிரி அவங்க நம்பினாலும் ஷிர்க்கை தான் நம்புகிறார்கள். ஆனால் அந்த ஷிர்க்கை அறியாமையில் நம்புகிறார்கள் என்று அதை விட்டு விடுவதா, அல்லது ஷிர்க்கு தான் என்று அவங்கள பின்பற்றாமல் இருப்பதா? இப்போ ஒரு அவசரத்துக்கு தொட வேண்டிய நேரம் வருது, அவங்கள பின்பற்றி தொட வேண்டிய ஒரு சூழ்நிலை வரும்போது அவங்கள பின்பற்றி தொழலாமா? முஷ்ரிக்கு என்று சொன்னால் பின்பற்றி தொழக்கூடாது. இணை கற்பிச்சிட்டாங்கன்னு சொல்லிவிட்டோம் என்று சொன்னால் அவங்கள பின்பற்றி நம்ம தொழ முடியாது. அதே மாதிரி அவங்களுக்கு ஜனாசா தொழுகை நடத்த முடியாது. இணை கற்பிச்சிட்டாங்கன்னா ஜனாசா தொழுகை நடத்த, கல்யாணத்துக்கு பிரச்சனை இல்லை. ஏன்னுட்டா கல்யாணத்துக்கு அஹ்ல கிதாப் கணக்கில் கூட வச்சுக்கிட்டு என்ன செய்யலாம், செஞ்சிடலாம். அவங்களுக்கு ஜனாசா தொழுகை நடத்தலாமா என்கிற ஒரு விஷயம் வரும்போது, அது மாதிரியான ஒருத்தர் இறந்துட்டார்னு வைங்க, அவருடைய ஜனாசாவில் போய் கலந்து கொள்ளலாமா என்கிற ஒரு விஷயம் அதில் வருகிறது. அவர் இமாமா இருந்தார்னா அவரை பின்பற்றி தொழலாமான்னு விஷயம் வருகிறது. அது சம்பந்தமாக நம்ம துவக்கத்தில் என்ன மாதிரி சொல்லி இருந்தோம் என்று சொன்னால், நம்ம விஷயத்தை தெளிவுபடுத்தின பிறகு, புரிய வைத்த பிறகு, அதுக்கு பிறகும் அவர்கள் இருப்பார்களே ஆனால் அவர்களை நம்ம ஃபாலோ பண்ண முடியாது. நம்ம இந்த எதிர்வாதங்கள் அவங்களுக்கு கிடைக்காம இருக்குமே ஆனால், அவர்கள் அப்படி நடந்து கொண்டார்களே ஆனால் அதை நம்ம அவங்கள பின்பற்றி தொழுகிறது பிரச்சனை இல்லை, அவங்க தப்பாக தான் புரிஞ்சிருக்கிறாங்கன்னு விளங்கி கொள்ளணுங்கிற ஒரு கருத்தை வச்சுருந்தோம். கடந்த சில வாரம் சின்ன ஒரு ஏற்கனவே சொன்ன நிலையிலிருந்து அதே நிலை தான் சின்ன ஒரு திருத்தம் செய்த ஒரு கருத்தை வெளியிட்டிருந்தோம். அதுக்கு என்ன காரணத்தை சொன்னோம் என்று சொன்னால், ஷிர்க் என்பது அந்த காரியம் ஷிர்க்காக இருந்தாலும் சில நேரங்களில் சில நுணுக்கமான ஷிர்க்குகள் மக்களுக்கு விளங்காமல் இருக்கும். இப்படி விளங்காமல் இருக்கும் என்பதற்கு ஹதீஸ்களில் ஆதாரம் இருக்கிறது. என்ன ஆதாரம் இருக்கிறது? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க காலத்தில் சஹாபாக்கள் ரசூலுல்லாஹ் வாழ்ந்த காலத்திலேயே அவங்கள அறிந்து கொள்ளும் விதமாகவே என்ன செய்வாங்கன்னா, சத்தியம் செய்யும்போது ஒல் காபாவின் மீது சத்தியமாக என்று சொல்லி கொண்டு இருந்தார்கள். காபாவின் மீது சத்தியம் செஞ்சீங்கன்னா அது ஷிர்கான காரியம். அல்லாஹ்வை தவிர யார் மேலேயும் சத்தியம் செய்யக்கூடாது. காபா அல்லாஹ்வுடைய ஆலயமாக இருந்தாலும் அது அல்லாஹ் கிடையாது. குர்ஆன் அல்லாஹ்வுடைய வேதமாக இருந்தாலும் அது அல்லாஹ் கிடையாது. அதனால் குர்ஆன் மீது சத்தியமாக, காபாவின் சத்தியமாகலாம் அது ஷிர்கான விஷயங்கள். ஆனாலும் இந்த காபாவின் மீது ஆணையாக என்கிற ஒரு விஷயத்தை சஹாபாக்கள் சொல்லி கொண்டு இருந்தார்கள். ஒரு விஷயம். அது மாதிரி இன்னொரு விஷயத்தையும் அவர்கள் சொல்லி கொண்டிருந்தார்கள். என்ன சொன்னார்கள் என்று சொன்னால், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னபடி ஒரு காரியம் நடந்துருச்சுன்னு வைங்க, அப்போ நபிகள் நாயகத்தில் போய் என்ன சொல்லுவாங்கன்னு கேட்டால், மாஷா அல்லாஹு ஷித்த, அல்லாவும் நீங்களும் நினச்சபடி நடந்துருச்சுன்றாங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஏதோ ஒரு விஷயத்தை பற்றி அறிவிச்சிருக்கிறாங்க. இன்றைக்கி பஹ்ரைன்லேருந்து காசு வரும், பணம் வரும்னு அறிவித்திருக்கிறாங்க. அறிவித்தபடி வந்துருச்சு. அதை பற்றி சஹாபாக்கள் ரசூலுல்லாஹ்ட்ட பேசும்போது என்ன செய்வாங்கன்னு கேட்டால், மாஷா அல்லாஹு ஷித்த, அல்லாவும் நீங்களும் நாடியபடி நடந்து விட்டது அப்படின்னு சொல்லுவாங்க. இது ரசூலுல்லாஹ்வுக்கு தெரியாமல் வேற ஒரு உரஞ்சாரத்தில் இருந்து சொல்ல மாட்டாங்க, நேருக்கு நேராக பார்த்து சொல்லுவாங்க. எப்படி? மாஷா அல்லாஹ் ஷித்த, நீங்களும் அல்லாவும் நாடியபடி நடந்து விட்டது அப்படின்னு சொல்லும்போது இது பயங்கரமான ஷிர்க்கு தானே. இந்த ஷிர்க்கை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதை கண்டுகொள்ளவில்லை, கண்டிக்கவில்லை. இப்படி சொல்லிக்கொண்டே இருக்கிறார்கள். எந்த அளவுக்கு சொல்லி கொண்டிருக்கிறார்கள் என்று கேட்டால், முஸ்லீம்களுடைய இந்த பழக்கம் யூதர்கள் வரைக்கும் தெரிஞ்சு போச்சு. யூதர்கள் தெரிஞ்சவங்க என்ன செய்கிறாங்கன்னா, அவங்க நம்மெல்லாம் ஷிர்க் வைக்கிறோன்னு இவர் பேசுகிறாரு, அவர் தானே ஷிர்க் வைக்கிறாரு, நேராக போய் கேட்போமே அப்படின்னு சொல்லி ரசூலுல்லாஹ்ட்ட என்ன செய்கிறாங்க, நேமல் கௌம் அன்தும் லவ்லா அன்னக்கும் துஷ்ரிகூன், நீங்கள் ஷிர்க் வைக்காமல் இருந்தால் நீங்கள் நல்ல ஜனங்களாக இருப்பீங்க, நீங்கள் ஷிர்க் வைக்கிறீங்களே அப்படின்ட்டு சொல்லி ரசூலுல்லாஹ்ட்டே நேரடியாக ஒரு இது விளக்கிட்டு முன்னாடி ஆதாரத்தோட அதை சொல்கிறார். அப்போ ரசூலுல்லாஹ் கேட்குறாங்க, என்னப்பா நாங்கள் எங்கேப்பா ஷிர்க் வைக்கிறோம்? அப்போ அந்த யூதர் சொல்கிறாரு, நீங்கள் காபாவின் மீது ஆணையாகன்னு சொல்கிறீங்க, ஷிர்க்கு தானே, உங்கள் மக்கள்லாம் சொல்கிறாங்க அதுக்கு ஷிர்க்கு தானே அப்படின்னோடனே அப்படி கொஞ்சம் நேரம் ரசூலுல்லாஹ் நிதானித்து இருந்து விட்டு மக்களுக்கு சொன்னார்கள்,
இனிமேல் சத்தியம் செய்வதாக இருந்தால் காபா மேலே சத்தியமாக நீங்கள் சொல்லக்கூடாது. எப்படி சொல்லணும்? ஒரு ரப்பில் காபா, காபாவை சொல்லணும்னு ஒரு அவசியம் ஏற்பட்டுச்சுன்னு சொன்னால் ஒரு ரப்பில் காபா, காபாவுடைய இறைவன் மீது ஆணையாகன்னு சொல்லுங்கள். அல்லா மேலே ஆணையாக அந்த மாதிரி வார்த்தையை சொல்லுங்கள். அப்படி இல்லை இந்த காபாவை தான் மென்ஷன் பண்ணி சொல்லணும்னு ஆசைப்பட்டால் கூட அதில் எப்படி சேர்த்துக்கிறங்க? ஒரு ரப்பில் காபா, காபாவுடைய இறைவன் மீது ஆணையாகன்னு சேர்த்துருங்க. வெறும் காபாவின் மீது ஆணையாகன்னு சொல்லாதீங்க. காபாங்கிறது கடவுள் கிடையாது, அது இறைவன் கிடையாது என்பதை அப்போ தான் ரசூலுல்லாஹ் கரெக்ஷன் பண்ணுறாங்க, திருத்துறாங்க, மக்களுக்கு சொல்லிக் கொடுக்குறாங்க. அதே மாதிரி ரெண்டாவது விஷயத்துக்கு என்ன சொல்கிறாங்கன்னா, நான் சில விஷயங்களை உங்களுக்கு சொல்லுவேன், சொன்னபடி அது நடந்துடும். நீங்கள் என்கிட்ட வந்து என்ன சொல்கிறீங்க? மாஷா அல்லாஹ் ஷேத்தன்னு சொல்கிறீங்க. நீங்களும் அல்லாவும் நாடியபடி நடந்து விட்டது என்று சொல்லி என்னமோ நானும் அல்லாவும் சேர்ந்து தான் அந்த முடிவு எடுக்கிற மாதிரி, அல்லாவும் நானும் சேர்ந்து ஒரு முடிவு எடுக்கிற மாதிரி ஒரு கருத்து அதில் அடங்கி இருக்கிறது. அப்படி இனிமேல் சொல்லாதீங்க. அவர் சிறுக்குன்னு அவர் சொல்கிறாரு, கரெக்டாக தான் சொல்கிறாரு. அதனால் நீங்கள் இனிமேல் அப்படி சொல்லாதீங்க. எப்படி சொல்லுங்கள்? இதான் நான் சொன்னபடி ஒரு காரியம் நடந்து விட்டது என்று சொன்னால், ஒரு நடக்கக்கூடிய காரியத்தை பற்றி நான் பேசி அது உங்கள் நிதர்சனமாக உங்கள் கண்ணு முன்னாடி நடந்தது என்று சொன்னால் என்னை நோக்கி நீங்கள் என்ன சொல்லலாம்னு கேட்டால், மாஷா அல்லா, அல்லாஹ் நினச்சே நடந்து விட்டது, சும்மா சேர்த்த, அப்புறம் நீங்கள் நாட்டினீங்க, அப்புறம் தான் நீங்கள் நாட்டினீங்க. அல்லாஹ் முதல்ல நினச்சிட்டான், அதான் நடந்திருக்கு. அவன் நினச்ச பிறகு நீங்கள் நாட்டினீங்கன்னு சொல்லி சும்மா சேர்த்தன்னு போடுங்க. அப்போ என்ன செய்யலாம்? அல்லாவையும் என்னையும் ஒன்றாக்குன மாதிரி வராது, அது ஷிர்க் வராது என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவருக்கு பதில் சொல்லுவாங்கங்கிற ஒரு செய்தி. இது ஒரு ஆத்தன்டிக்கான செய்தி, ஏராளமான நூல்களில் வந்திருக்கிறது. அதனுடைய மூலங்களோடு கூட உங்களுக்கு அந்த கடந்த பதிவில் இது குறித்து பேசுகிற பதிவில் விளக்கியிருக்கிறோம். இப்போ வேணால் அந்த ஹதீஸுடைய மூலத்தை நான் போட்டு விட்றேன். இதுதான் அந்த ஹதீஸு. அப்போ இந்த ஹதீஸின் பிறகு நம்ம என்ன சொன்னோம்னு கேட்டால், இந்த ஷிர்கான காரியத்தை வந்து அந்த சஹாபாக்கள் முஸ்லீம் ஆன பிறகு செஞ்சாங்களா இல்லையா? இது ஷிர்க்கு தான் என்று ரசூலுல்லாஹ் வந்து பிறகு சொன்ன பிறகு நமக்கு தெரிகிறது. அதுக்கு முந்தின தேதி வரைக்கும் யூதர் சொல்கிற வரைக்கும் என்ன செஞ்சுருக்காங்க, எத்தனை நாள் சொன்னாங்கன்னு தெரியல. இது மாதக்கணக்கில் இருந்துச்சா வருஷக்கணக்கில் இருந்துச்சான்னு நமக்கு தெரியல. ஏதோ சில காலங்கள் இருக்க போய் தான் யூதர் வரைக்கும் இந்த தகவல் போய் அவருக்கு வர்ற அளவுக்கு அது பரவலாக இருந்திருக்கிறது. அப்படிங்கிற அடிப்படையில் பார்த்தோம்னு சொன்னால் ஒரு 6 மாதமே 1 வருஷமாக இருந்துச்சுன்னு வச்சுக்கிறோங்களேன். அப்போ அந்த 1 வருஷ காலத்தில் உள்ள அந்த இதை சொன்ன நிலையில் மரணித்தார்கள், அவங்களுடைய நிலைமை என்ன? அவங்க முஷ்ரிக்கா மரணித்தா நம்ம யாராவது சொல்லுவோமா? ஷிர்க்கு தான் வச்சாங்க. ஷிர்க்கு வச்சுருந்தா கூட அந்த நிலையில் மூத்தானால் திருத்தி கொண்டவங்கள விட்டுருங்க. ஷிர்க்கு செஞ்சுட்டு திருத்திட்டா தான் எந்த பஞ்சாயத்தும் இல்லையே. பகிரங்க ஷிர்க்கு ஒரு காஃபிராக இருந்தவனே இஸ்லாத்துக்கு வந்தால் தான் அந்த அந்த குஃபுருக்கு கேள்வி இல்லையே. அந்த மாதிரி உள்ளதுக்கு நான் சொல்லலை. அந்த நம்பிக்கையில் இறந்துட்டாங்க. இந்த இடையில வந்து 6 மாதம் 1 வருஷத்தில் ஒரு 10 பேராவது மூத்தாயிட்டான்னு வைங்களேன். அப்போ அந்த 10 பேர் என்னவா மூத்தானார்கள்? ஷிர்க் வைத்தவர்களாக மூத்தானார்கள். ஏன்னா ஷிர்கான காரியம் ஒரு ரப்பில் ஒல் காபான்னு சொல்லி கொண்டிருந்தார்களே, அதே மாதிரி மாஷா அல்லாஹ் ஷேத்தான்னு சொல்லி கொண்டிருந்தார்களே, அப்படி சொல்லலாம்னு நம்பிக்கொண்டிருந்தார்களே, அந்த மாதிரி அவர்கள் மரணித்தார்கள் என்று சொன்னால் அவர்கள் செஞ்சது ஷிர்க் என்றால் அவங்க ஷிர்க் செஞ்சவர்களாக மரணித்தார்கள் என்றால் சொல்ல வேண்டும். ஆனால் நானும் சொல்ல மாட்டேன், நீங்களும் சொல்ல மாட்டீங்க, இந்த உம்மத்தில் ஒருத்தருமே சொல்ல மாட்டோம். சரியா? ஆனால் செஞ்ச ஷிர்க்கு தான். செஞ்ச ஷிர்க்காக இருந்தாலும் அதே நீங்கள் ஷிர்க்கு சொல்லலை. அப்போ தான் நம்ம யோசிக்கிறோம், அந்த சஹாபாக்கள் செஞ்ச காரியம் ஷிர்க்கு தான். செஞ்ச காரியம் ஷிர்க்குன்னு எதை வச்சு சொல்கிறோம்? ரசூலுல்லாஹ் கரெக்ஷன் பண்ணி பிறகு திருத்திட்டாங்கல்ல. ஷிர்க்கா இல்லாட்டி அவருக்கு யூதருக்கு பதிலில் சொல்லிகிட்டு இருப்பாங்க. யூதருடைய குற்றச்சாட்டை ஏற்று ஆமாம் ஷிர்க்கு தான் நாங்கள் திருத்திக்கிறோம் அப்படின்னு சொன்னதுக்கு பிறகு அப்போ ஷிர்க்கு தான் செஞ்சுருக்கிறாங்க. அப்போ நம்ம என்ன யோசிக்கிறோம்னு கேட்டால், ஒருவருக்கு ஷிர்க் என்பது கூட புரியாமல் இருக்கும். புட்டிவாத ஷிர்க்கை தௌஹீத் அதில் கல் மண்ணெல்லாம் வேணாடுன்னு வந்தாங்க, அவங்கள ஷிர்க்கு வைப்பாங்க. சில விஷயங்களை புரியாமல் நெஞ்சிருப்பாங்க, அது செஞ்சுருப்பாங்க. ரசூலுல்லாஹ்வுக்கு அதை கண்டுக்கிறாம தான் இருந்தாங்க அந்த யூதர் கேட்குற வரைக்கும். அப்படிங்கிற இந்த ஹதீஸ் இருக்குது என்று சொன்னால் இதுக்குரிய முக்கியத்துவம் கொடுக்கணுமா இல்லையா? இந்த ஹதீஸ் சொல்லக்கூடிய செய்தி என்னன்னு கேட்டால், ஒருவர் வந்து ஷிர்கான விஷயத்தை அவர் நம்புகிறார், அது ஷிர்க்கு தான், மாற்று கருத்து கிடையாது. ஷிர்க்கை தான் நம்புகிறார், மாற்று கருத்து கிடையாது. ஆனால் அவர் இணை கற்பித்தார் என்று சொல்வதா, ஷிர்க்கை அறியாமையில் செய்கிறார் என்று சொல்வதா என்று பார்த்தால், இந்த யூதருடைய கேள்வி கேட்ட ஹதீஸின் பிரகாரம் அறியாமையிலையும் ஷிர்க்கு செய்வாங்க. ஷிர்க்கு செய்கிறதுல வந்து என்ன இருக்கு? அறியாமை. சஹாபியாக இருந்து ரசூல் காலத்தில் வாழ்ந்தும் ரசூலுடைய முன்னிலையில் இருந்தும் செய்வார்கள். அப்படி செய்யக்கூடிய விஷயம் ரசூலுல்லாஹ்வுடைய கண்ணில் பட்டும் கூட அது ஷிர்க்குன்னு அவங்களுக்கு புலப்படாமல் இருக்கும்.
அப்படிங்கிற அந்த சம்பவத்தில் விளங்குதா இல்லையா? அதன் மாதிரி நம்ம என்ன செய்கிறோம்னு கேட்டால், இன்றைக்கி பல பேர் சிறுக்கு வைக்கிறாங்க, சிறுக்கையெல்லாம் சிகரை நம்புகிறாங்க. ஆனால் சிறுக்கு கடமை ஏற்று நிற்கக்கூடிய மக்களாக இருக்கிறாங்க, சிறுக்கூடாது என்பதில் உறுதியாக இருக்கிறாங்க. அப்படி இருக்கக்கூடியவர்கள் இந்த சூனிய விஷயம் வரும்போது என்ன செய்கிறாங்கன்னு கேட்டால், சூனியம் சில விஷயங்களை இது ஹதீஸில் உள்ளதை நாங்கள் நம்புகிறோம் அப்படின்னு சொல்லி செஞ்சார்கள்னு சொன்னால், நம்ம என்ன முடிவு எடுக்கிற அவங்கள முஸ்லிம் கணக்கில் செய்யக்கூடாது, நம்ம பாட்டு பின்பற்றி தொழுதுக்கிற வேண்டியதான். அவர் செஞ்சது சிறுக்கு தான். ஆனால் எப்படி அந்த சஹாபாக்கள் இந்த சிறுக்கு செஞ்ச பிறகும் முஸ்லீம்களாக இருந்தார்களோ, சிறுக்கான காரியத்தை செஞ்ச பிறகும் அது நுணுக்கமான சிறுக்கு விளங்காமல் எப்படி சிறுக்கை செஞ்சிட்டும் முஸ்லீம்களாகவே இருந்தார்களோ அந்த மாதிரி சிறுக்கை செஞ்சுட்டு அவர் முஸ்லீமாக இருப்பார். அப்படின்று சொல்வது ரெண்டு முரண் மாதிரி தெரிஞ்சாலும் இந்த ஹதீஸின் படி முரண் இல்லை. இந்த ஹதீஸை அந்த அர்த்தம் சொல்லுது. அப்போ அந்த மாதிரி உள்ள அடிப்படையில் நம்ம என்ன செஞ்சோம்னு கேட்டால், சிறுக்கு பிதத்தை எதிர்க்கிற மக்கள் இந்த மாதிரி சிகரை நம்புகிறாங்கன்னு கேட்டால், அவங்க அல்லாவுக்கு இணை கற்பிக்க இருக்காண்டி அல்லாவுடைய வல்லமை கண்ணியத்தை எல்லாம் நல்லா மதிக்கக்கூடியவங்களாக தான் இருக்கிறாங்க. ஆனால் விளங்காமல் செய்கிறாங்க, விளங்காமல் சிறுக்கு தான் செய்கிறாங்க, அதை மாற்றுக்கிறது கிடையாது அப்படின்ற ஒரு கருத்தை நம்ம சொன்னோமா. சொன்னது விளங்கினா தான் அது கேள்வி விளங்கும். இப்படி சொல்லும் பொழுது இன்னொரு வாதத்தை நம்ம வச்சுருந்தோம். என்ன வச்சோம்னு சொன்னால், இப்போ நம்ம ஒரு ஆள் சிறுக்கு வைக்கிறாரு, இவரை பின்பற்றி தொழ மாட்டோன்னு அவரை பற்றி நீங்கள் முடிவு எடுக்கிறீங்க. அப்படி எடுத்தீங்க என்று சொன்னால், இதே மாதிரி ஹதீஸ் கலையுடைய இமாம்களுக்கு நீங்கள் எடுப்பீங்களா? அவங்க தானே அந்த சூனியம் சம்மந்தப்பட்ட ஹதீஸெல்லாம் பதிவு பண்ணி தானே நம்பி தானே பதிவு பண்ணியிருக்கிறாங்க. அப்போ நம்பி பதிவு பண்ணியிருக்கிறாங்கன்னு சொல்லும் பொழுது அப்போ என்ன செய்யணும்? அவரும் புகாரியும் சிறுக்கு வச்சவர் ஏன்னு கேட்டால் அவருடைய தனிப்பட்ட வாழ்க்கையை பற்றி நம்ம முடிவெடுக்கலை, அவருடைய விஷயத்திலிருந்தால் ஹதீஸை நம்ம அறிந்து கொள்ள போகிறோம். அப்போ இவரை நம்பலாமா, இவர் நம்பிக்கை உரியவராங்கிறது நம்ம சம்மந்தப்பட்டது ஆகிடுது. நம்ம சம்மந்தப்பட்டது ஆகும்போது ஒரு ஆய்வு செய்யலாம். அந்த அடிப்படையில் நம்ம ஆய்வு செய்கிறோம். இவர் சூனியத்தை நம்புகிறாரு, சூனியம் நம்புறது தப்பு இல்லை என்று புகாரி நினைக்கிறாரு. அப்படி நினைக்கும் பொழுது நீங்கள் இந்த ஆலிமுக்கு எடுத்த முடிவு அவருக்கு எடுக்கணுமா இல்லையா? இந்த ஆலிம் சிறுக்கு வச்சார், நான் துள மாட்டேன்னு சொல்கிறீங்க. இதே மாதிரி தான் அவரும் அதை நம்பினவராக இருக்கிறாரு புகாரி. அப்போ அவருக்கு என்ன முடிவு எடுக்கணும்? இவரும் சிறுக்கு நம்பின ஒரு ஆள் முடிவு எடுத்துட்டீங்கன்னு சொன்னால், சிறுக்கு நம்பின ஒரு ஆளை ஒரு அறிவிப்பாளராக கூட ஏற்றுக்கிற மாட்டோமே, புகாரியே ஏற்றுக்கிற மாட்டாரே. அப்போ புகாரி அறிவித்த ஹதீஸெல்லாம் எப்படி ஏற்றுக்கொள்வது? அவரே அந்த சூனிய நம்பிக்கை பெரிய பிரச்சனை இல்லைன்ற கருத்தில் இருந்திருப்பாரையானால், அப்படியாப்பட்டவருடைய அறிவிப்பு இவரையே நம்ம பழையனை தள்ளி ஆகணுமே, முஸ்லீமை தள்ள வேண்டி வருமே. எல்லா ஹதீஸனோட அறிஞர்களுமே அதை தள்ள வேண்டியதான் வந்துடும். என்னட்டா யாரும் சூனியத்தை நம்புவது சிறுக்கு இல்லைன்னு சொல்லவே கிடையாது. நம்ம சிந்தித்தோம் என்று கேட்டால், நம்ம ஒரு முடிவு எடுத்தோம்னா நம்மள்கிட்ட முரண்பாடு அற்ற ஒரு முடிவாக இருக்க வேண்டும். இது நம்ம முரண்பட்ட நிலை எடுக்கணும். இவங்களுக்கு ஒரு நிலை எடுத்தோம்னு சொன்னால் இதே நிலையத்தை அவங்களுக்கு எடுக்கணும். புகாரி இமாமை நம்ம பின்பற்றி தொடுதல்ங்கிற விஷயம் நமக்கு வராது, ஏன்னா அவர் நம்ம காலத்தில் இல்லை. அதே நேரத்தில் அவரிடமிருந்து வகியை பெற்றுக்கொள்ளக்கூடிய நிலையில் நம்ம இருக்கிறோம். வகி செய்திகளை அவர் வழியாகத்தான் அறிந்து கொள்ளக்கூடிய நிலையில் நம்ம பெரும்பாலானவற்றை அவற்றிலிருந்து அறிகிறோம். அவற்றை இருந்தும் அவரை போன்ற ஹதீஸுகளை அறிஞர்களிடமிருந்து தான் அறிந்து கொள்கிறோம். அப்போ அவர்களே சிறுக்கு உள்ளவர்களாக இருந்தார்களே, ஆனால் அவர்களை எப்படி அறிவிப்பாளர் நம்ம ஏற்றுக்கொள்வது? அந்த அறிவிப்பாளர்கள் அந்த புகாரி முஸ்லீமே சிறுக்கு வைக்கிறாள் அறிவிப்பாளரை ஏற்றுக்கிற மாட்டாங்களே. ஷியாக்கள் அவங்களுடைய அறிவிப்பெல்லாம் ஏற்றுக்கொள்ளக்கூடியவங்க, அதாவது அலியை அல்லா இடத்துல வைக்கக்கூடியவர்களாக இருந்தால் அந்த ஷியாக்களுடைய அறிவிப்பை ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள் ஹதீஸ் கலையில். அப்படி இருக்கக்கூடிய நேரத்தில் அப்போ புகாரியை நம்ம ஏற்றுக்கிறக்கூடாது அப்படின்னு வரும்னு சொன்னால் நீங்கள் என்ன செய்யணும்? எந்த ஒரு ஹதீஸையும் எடுக்கக்கூடாது. எல்லா ஹதீஸுடைய அறிஞர்களுமே இந்த ஹதீஸுகளை இந்த மாதிரி ஹதீஸுகளை பதிவு செஞ்சுருக்கிறார்கள். அப்போ ஒரு ஹதீஸும் எடுக்க முடியாத நிலை வரும். அப்படி நீங்கள் எடுக்க மாட்டீங்கன்னு சொன்னால் இவருக்கு மட்டும் எடுக்கிறீங்கன்னு கேட்குறோம். ஒன்று இவருக்கு எடுக்கிற முடிவை அவங்களுக்கு எடுங்க, அல்லது அவங்களுக்கு எடுக்கிற முடிவை இவங்களுக்கு எடுங்க. அவங்களுக்கு என்ன முடிவு எடுக்கிறோம்? அவங்க செஞ்சாலும் நம்மளை பாதிக்காது, புரிந்து கொள்வதில் தப்பு செஞ்சுருப்பாங்க என்று நீங்கள் எடுத்துக்கொண்டு அவங்களுடைய ஹதீஸுகளை ஏற்றுக்கொண்டீங்கன்னு சொன்னால் இவரும் புரிந்து கொள்வதில் தப்பு செய்வார்னு சொல்லிட்டு போங்க, பின்பற்றி தொகுத்து. அந்த காரியம் செருக்கு தான். இவரை நம்ம போட்டு சிறுக்கு செஞ்சார்னு சொல்லி நம்முடைய தொடர்புகளை நிறுத்தி கொள்ள தேவையில்லை அப்படின்னு இவருக்கு எடுங்க. அல்லது இவருக்கு எடுத்த முடிவு தான் சரி என்று இருக்குமே, ஆனால் அவருக்கு அதை எடுத்துருங்க. நீ புகாரியாக இருந்தால் முஸ்லீமாக எங்களுக்கு என்ன, நீ சூனியத்தை ஆதரிக்கிற ஆளாக இருக்கிறீங்கள,
அதனால் உன் ஹதீஸ் எனக்கு என்னத்துக்கு அப்படின்னு வந்தீங்கன்னா எந்த ஹதீஸ் கித்தாபையும் எடுக்க முடியாமல் போயிடுமா. அப்போ வெறுமனே குரான் மட்டும்தான் நிற்கும். வணங்குதா? அந்த மாதிரியான ஒரு அடிப்படையில் நின்று போயிடும். இதுதான் நம்ம வாதமாக வச்சது. இப்படி ஒரு வர்றதுனால அதனால் பின்பற்றி தொடக்கூடாது அப்படிங்கிறதெல்லாம் சொல்லாதீங்க என்று வைக்கிறோம். அதுக்கு என்ன செய்கிறாங்கன்னு கேட்டால், இந்த விஷயத்தை விளங்கினா தான் உங்களுக்கு விளங்கு. இதெல்லாம் எதிர்கேள்வி கேட்குறாங்க. என்னென்ன எதிர்கேள்வி கேட்குறாங்கன்னு ஒன்று ஒன்றா வகை வகையாக பிரித்து பார்க்க போகிறோம். என்ன எதிர்கேள்வி கேட்குறாங்கன்னா, இப்போ புகாரி இமாம் இருக்கிறார். புகாரி இமாமை பொறுத்த வரைக்கும், முஸ்லீமை பொறுத்த வரைக்கும், எல்லா அறிஞரையும் பொறுத்த வரைக்குமே, ஹதீஸ்கள் அறிஞர்களை பொறுத்த வரைக்கும் அவங்க அறிவிப்பாளர்களை பார்த்து தான் செய்தியை முடிவு செஞ்சாங்களே தவிர அது இருக்குதா இல்லையா அதெல்லாம் அவங்க கவனத்தில் கொள்ளவே இல்லை. எனக்கு இவர் சொன்னார், அவர் நல்ல ஆள். அவருக்கு இந்த அவர் சொன்னார், அவர் நல்ல ஆள். அவருக்கு இவர் சொன்னார், இவர் நல்ல ஆள். இவருக்கு அவர் சொன்னார், அவர் நல்ல ஆள். அவருக்கு ஒரு சஹாபி சொன்னார், அவர் நல்ல ஆள். அப்படிங்கிறத பார்த்து சரி நல்லவர்கள் வழியாக வந்திருக்குன்னு பதிவு செஞ்சாங்க. சொல்கிற கண்டென்ட் என்ன, செய்தி என்ன, அதில் அவங்களுக்கு எந்த ஒரு கருத்தும் கிடையாது. அவங்களுடைய ஹதீஸுடைய விதியில் அவங்க அது என்ன செய்யலை, அந்த கண்டென்ட்டை பார்க்கணும், கருத்தை பார்க்கணும் என்று அவங்க ஹதீஸ் கலை விதியில் இருக்கிறது. இந்த ஹதீஸ் தொகுத்த இமாம்களுடைய நிலைப்பாட்டில் அது இல்லை. அப்படிங்கிறதை வைத்து பார்த்தீங்கன்னு சொன்னால், அப்போ நம்ம என்ன செய்யணும், இந்த புகாரி முஸ்லீம் அவங்க பதில் நமக்கு சொல்கிறாங்க. என்ன சொல்கிறாங்கன்னு கேட்டால், அவர் எங்கே நம்பினார் சிகர சூனியத்தை, எங்கே புகாரி நம்பினார்? புகாரி நம்பவே இல்லை. அவரை கொண்டே இந்த இப்போ உள்ள நம்ம காலத்தில் என்ன சூனியத்தை நம்புகிறாங்களோ அவங்களோட கம்பேர் பண்ணுறீங்க. அந்த புகாரி அவர் வெறுமனே எடுத்து சொல்லக்கூடியவர் தானே அவர். இவர் சொன்னார், அவர் சொன்னார், வெறும் ஜஸ்ட் இன்ஃபர்மேஷன், தகவல் சொல்லக்கூடிய ஒரு ஆளாக தானே இருக்கிறாரு. புகாரியோ முஸ்லீமோ அவங்களெல்லாம் சூனியத்தை நம்புகிறாங்கன்னு அவங்களுக்கு சொல்ல இயலாது. அந்த ஹதீஸை பதிவு செஞ்சாலும், அந்த ஹதீஸ்களை ஏராளமான இடங்களில் கொண்டு இருந்தாலும் அவங்க சூனியத்தை நம்பி அதை கொண்டு வரல, ஒரு தகவல் கிடைத்திருக்கிறது என்ற அடிப்படையில் தான் கொண்டு வந்திருக்கிறார்கள் அப்படின்னு சொன்னால், அப்போ இவங்களுக்கு அவங்களுக்கு ரெண்டு நிலை இருக்கலாம் தானே, வேறுபடுத்திட்டோம்னு சொன்னால். இந்த வேறுபாட்டை ஒரு பதிலாக வைக்கிறார்கள். இதை டிஎன்டிஜிலேருந்து ஒரு பதிலாக போட்டிருக்காங்க, அந்த வீடியோ அனுப்பியிருக்கிறாங்க. அந்த வீடியோயும் பார்த்துருங்க. கேள்வி: தருமபுரி மாவட்டம் பாலக்கோடு என்ற ஊரை சார்ந்த சகோதரர் இர்ஃபான் அவர்கள் ஒரு கேள்வி கேட்டிருக்கிறாங்க. சூனியம் சம்பந்தமாக ஹதீஸ் எழுதிய இமாம்கள், புகாரி, முஸ்லீம் மற்ற அறிஞர்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு சூனியம் நடந்தது உண்மை என்று காரணத்தால் சஹீஹான ஹதீஸ் என்று பதிவு செய்தார்கள். அப்படி என்றால் புகாரி, முஸ்லீம் இமாம்கள் முஸ்லிமா முஷ்ரிகா? உங்கள் பார்வையில் தெளிவான பதில் சொல்லவும் அப்படின்னு கேள்வி கேட்குறாங்க. அது கேள்வியினுடைய அந்த சாராம்சம் என்னென்னா, சூனியத்தை நம்பி, அதாவது அல்லாஹ்வுடைய தூதருக்கு சூனியம் செய்யப்பட்டது அப்படிங்கிறத நம்பித்தான் புகாரி, முஸ்லீம் மற்ற அறிஞர்கள் தங்களுடைய புத்தகத்தில் ஹதீஸை பதிவு செஞ்சுருக்கிறாங்க. அப்படி அல்லாஹ்வுடைய தூதருக்கு சூனியம் செய்யப்பட்டு சூனியக்காரனுக்கு அந்த சக்தி இருக்கிறது, ஆற்றல் இருக்கிறது, அல்லாஹ்வுடைய ஆற்றலை சூரியக்காரனுக்கு கொடுத்தோம் என்றால் அது இணை வைப்பு தான். அல்லாஹு அலா குல்லி ஷைஇன் கதீர், அல்லாஹ் எல்லா பொருளின் மீதும் ஆற்றலுடையவன். குல்லை யுசீபனா இல்லாமா கத்தபல்லாஹ்லனா, நபியை நீங்கள் சொல்லுங்கள், அல்லாஹ் விதித்ததை தவிர வேறு எதுவும் நடக்காது என்று சொல்லுங்கன்னு அல்லாஹ் சொல்கிறான். அல்லாஹ்வுடைய ஆற்றலை மற்றவர்களுக்கு கொடுக்கும்போது அல்லாஹ் அதை இணை வைப்புங்கிறான். இன்னல்லாஹ் லா யக்ஃபிரு அன் யுஷ்ரக பிஹி, அல்லாஹ் தனக்கு இணை வைப்பதை மன்னிக்கவே மாட்டேங்கிறான். அப்போ ஷிர்க்கு, அல்லாஹ்வுக்கு இணை வைப்பு என்பது அல்லாஹ்வுடைய தன்மைகளை, ஆற்றல்களை மற்றவர்களுக்கு வழங்குவது தான் இணை வைப்பு. அதில் அந்த சூனியக்காரன் ஒரு மனிதனாக இருக்கக்கூடிய சூனியக்காரன் இன்னொருவரை பாதிப்பு ஏற்படுத்த முடியும். தான் இருந்த இடத்துல இருந்து கொண்டு அவருடைய காலடி தடம், அந்த மண், அவர் பயன்படுத்திய பொருட்கள் வச்சு ஒரு பொம்மையில் வச்சு அவருக்கு ரத்தம் கக்கக்கூடிய நிலையை ஏற்படுத்த முடியும், கை கால் முடமாக்கக்கூடிய நிலைமை ஏற்படுத்த முடியும், அவருக்கு புத்தி பேதலிக்க செய்ய முடியும். அப்படிங்கிற மாதிரியான நம்பிக்கை தான் இணை வைக்கக்கூடிய அந்த சூனிய நம்பிக்கை. இப்போ இந்த செய்தி, அல்லாஹ்வுடைய தூதருக்கு சூனியம் செய்யப்பட்ட அந்த செய்தியை பொறுத்த வரைக்கும் அதை நம்பி பதிவு செஞ்சாங்க அப்படிங்கிற ஒரு வாதத்தை எடுத்து வைக்கிறாங்க. என்ன, இப்போ புகாரி, முஸ்லீம் அவர் சூனிய ஹதீஸை நம்பித்தானே பதிவு செஞ்சாங்க. அவர் முஷ்ரிகா காஃபிரா முஸ்லீமா
அப்போ நம்பினாங்கன்னா முஸ்லிக்குன்னு பத்துவா கொடுத்தோம்னு வச்சுக்கிறீங்களேன், மற்ற செய்திகளை எப்படி ஏற்றுக்கிறீங்க அப்படின்னு ஒரு வாதத்துக்கு வர்றது. இப்போ இந்த புகாரி முஸ்லீம் சாப்டருக்கு வரும். புகாரி முஸ்லீம் மற்ற அறிஞர்கள் இவங்க அந்த ஹதீஸுகளை பதிவு செஞ்சுருக்கிறாங்களே, அந்த ஹதீஸுகளை எப்படி பதிவு செஞ்சாங்கன்னு கேட்டால் அவங்க எந்த அடிப்படையில் பதிவு செஞ்சாங்கன்னு பார்க்கணும். அதில் உள்ள தகவலை நம்பினாங்க அப்படிங்கிறத சரியான வாதம் கிடையாது. குரங்கும் விபச்சாரம் செய்தது, குரங்கு தண்டனை கொடுத்துச்சு அப்படின்னு ஒரு செய்தியை பதிவு செஞ்சுருக்கிறாங்க. அறிஞர்கள்னு சொல்லக்கூடிய புகாரி முஸ்லீமாக இருக்கட்டும் பதிவு செஞ்சுருக்கிறாங்க. இப்படி இந்த மாதிரியான செய்திகளை பார்க்கலாம். தனிப்பட்ட அறிஞர்களுடைய கருத்தை பதிவு செஞ்சுருக்கிறாங்க, இமாம்களுடைய கருத்தை பதிவு செஞ்சுருக்கிறாங்க. அப்போ பதிவு செஞ்சதுனால அவர் நம்புறாரு, ஏற்றுக்கொண்டாரு அப்படிங்கிற நிலைப்பாடு நம்ம எடுக்க முடியாது. அப்போ எந்த அடிப்படையில் அவர் பதிவு செஞ்சிருக்கிறாரு? பதிவினுடைய நோக்கம் என்ன? அவர் அறிவிப்பாளர் சரியானவர்கள் அப்படிங்கிறத வச்சு தான் பதிவு செஞ்சிருக்கிறார். அதை நம்ம முதல்ல புரிஞ்சுக்கிறணும். இனி இவங்க சுல்லாவுக்கு சூனியம் செய்யப்பட்டதுங்கிறது உண்மைதான் என்று நம்பி பதிவு செய்கிறாங்க அப்படின்னு எடுத்துக்கிட்டா, சூனியத்தை நம்பினால் சொர்க்கம் செல்ல மாட்டார் அப்படிங்கிற செய்தி வருது, அதை பதிவு செஞ்சாங்களே, இப்போ அதையும் நம்பித்தானே செஞ்சுருக்கிறாங்க. சூனியத்தை நம்புவது பெரும்பாவம்னு பதிவு செஞ்சுருக்கிறாங்களே, அதையும் நீங்கள் சொல்லக்கூடிய புகாரி முஸ்லீம் மற்ற அறிஞர்கள் பதிவு செஞ்சுருக்கிறாங்களே, அப்போ அந்த நம்பிக்கை மட்டும் எடுக்க மாட்டீங்களா? அப்போ அதுமே அவங்க மார்க் அதில் உள்ள சட்டங்களை எடுத்து பேசுறதுக்கு வரல, தகவலை பதிவு செஞ்சுருக்கிறாங்க. அறிவிப்பாளர் சரியான தொடர உள்ள அது ரசூலுல்லாஹ்வுடைய சம்பந்தப்பட்ட செய்தியாக இருக்கலாம், அல்லது தாபீன்களுடைய கூற்றாக இருக்கலாம், ரசூலுல்லாஹ்வுடைய காலத்துக்கு பிறகு வந்த கூற்றாக இருக்கலாம், சஹாபாக்களுடைய கருத்தாக இருக்கலாம், ஒரு சம்பவமாக இருக்கலாம். அதைத்தான் பதிவு செய்கிறாங்களே தவிர இவங்க அதை முழுக்க நம்பினாங்க. இவங்க பிரச்சாரம் செய்கிற மாதிரி இவங்க சூனியக்காரருக்கு ஆற்றல் இருக்குது அப்படின்னு நம்பியா செஞ்சாங்க. ஒரு தகவல் வருது, அவ்வளவுதான். இது இதனுடைய நம்பிக்கை மாதிரி அவங்க காலகட்டத்திலேயே இந்த செய்திக்கு எதிரான வாதம் பிரதிவாதங்கள்லாம் இருந்துச்சு. அபூபக்கர் அல் ஜஸ்ஸாஸ் போன்றவர்கள்லாம் இந்த வாதத்தை எடுத்து வச்சிருக்கிறாங்க. அப்போ அப்படியான அவர் காலகட்டத்திலையும் சரி, அவருக்கு பின்னுள்ள காலகட்டங்கள்லையும் அந்த மாதிரி வாதம் பிரதிவாதங்கள்லாம் இருந்துச்சு, இல்லைன்னா மறுக்க முடியாது. அப்போ புகாரி முஸ்லீம் அவர் சூனியத்தை நம்பி இருக்கிறார், அல்லாஹ்வுடைய தூதருக்கு சூனியம் செய்யப்பட்டது உண்மைதான் நம்பி இருக்கிறாருங்கிறதுக்கு அவர் தரப்புல ஆதாரத்தை காமிக்கணும், அதுக்கு சான்ற காமிக்கணும். தாரீகுல் கபீர் எழுதியிருக்கிறார் புகாரி, எத்தனையோ புத்தகங்கள் எழுதியிருக்கிறாரு, அல் அதபுல் முஃப்ரத் எழுதியிருக்கிறாரு, எத்தனையோ மற்றொரு மறுப்பு சொல்லக்கூடிய புத்தகங்கள்லாம் எழுதியிருக்கிறாரு. எவ்வளோ விஷயங்களை புகாரி இந்த ஹதீஸ் துறையில் செஞ்சிருக்கிறார். ஒரு இடத்துல கூட நான் சூனியத்தை நம்புகிறேன், அல்லாஹ்வுடைய தூதருக்கு சூனியம் செய்யப்பட்டது உண்மைதான், சூனியக்காரர்களுக்கு ஆற்றல் இருக்குது நீங்கள் பிரச்சாரம் செய்வதை போல நம்பியிருக்கிறாரா? இல்லை, ஒரு செய்தியை கூட பார்க்க முடியாது. இன்னும் பார்த்தீங்கன்னா சூனிய சம்பந்தப்பட்ட செய்தியை இவ்வளோ இதாக சொல்கிறாங்க, அதில் உள்ள தகவலை நம்புனாருங்கிறத சொல்கிறாங்க. ஆனால் அந்த தகவல்ங்கிறத காட்டிலும் அதனுடைய அறிவிப்பாளர் தொடரத்தான் பார்த்துருக்கிறாரு. அதுக்கு என்ன ஆதாரம்டா, புகாரி முஸ்லீம் குறிப்பாக இவங்க முக்கியமாக அவங்கள தானே சொல்கிறாங்க, அவங்க ரெண்டு பேரும் அவங்க புத்தகத்தை தொகுத்ததினுடைய ஷரத்து நிபந்தனையை விதிச்சிருக்காங்க. எந்த அடிப்படையில் அந்த புத்தகம் தொகுக்கப்பட்டுச்சு அப்படிங்கிற நிபந்தனைகள் இருக்கிறது. அறிவிப்பாளர் தொடர அடிப்படையாக வச்சு தான் தொகுத்துருக்குறாங்களே தவிர இவங்க சொன்ன மாதிரி நம்பி அப்போ நம்பினா முஸ்ரிக்கா முஸ்லீமா அப்படிங்கிற பிரச்சனைக்கு போக வேண்டிய அவசியமே கிடையாது. இந்த வீடியோவில் இவர் சொன்னது மாதிரியே நிறைய பேர் சொல்கிறாங்க. அவர் சொன்னது மாதிரி என்ன செய்கிறாங்க, நிறைய பேர் சொல்லி அந்த வாதங்களை வைக்கிறாங்க. இப்போ உங்களுக்கு ரெண்டுக்கு வித்தியாசம் இருக்கிற மாதிரி உங்களுக்கு தெரியுதுல்ல. ஏன்னா இப்போ நம்ம காலத்தில் சூனியத்தை நம்புகிற இமாம்கள் சூனியத்தை நம்புகிறோன்னு ஆமான்னு சொல்கிறாங்க. புகாரி நான் சூனியத்தை நம்புகிறேன்னு சொல்லலை, சூனியத்தை பற்றின ஹதீஸை பதிவு பண்ணியிருக்கிறார். ஆனால் அதுக்கு என்ன அர்த்தம் வைக்கணும், ஹதீஸை பதிவு பண்ணார்னா அவர் நம்பினார்னு அர்த்தம் கிடையாது. அவர் கிடைச்ச செய்தியெல்லாம் என்ன செய்வார், அவர் போடுவார் அப்படிங்கிற ஒரு பதிலை இதை சொல்கிறாங்க. இந்த பதில் சரியாங்கிறது இதை முதல் கேள்வி. இப்படி வச்சியல்னு சொன்னால் அப்போ நீங்கள் ஹதீஸை இவங்களை போய் முஷ்ரிக்குன்னு சொன்னாலும் அந்த நிலையை புகாரிக்கு எடுக்க வேண்டிய தேவையில்லை அப்படிங்கிறாங்க. நம்ம காலத்தில் சூனியம் வைத்தவர்களுக்கு, சூனியத்தை நம்புகிறவர்களுக்கு ஒரு முடிவை நம்ம எடுத்தாலும் இதே முடிவை புகாரி இமாம் போன்ற ஹதீஸ்களை மேதைகளுக்கு எடுக்க தேவையில்லை. ஏன்னு கேட்டால் அவங்க இவங்கள மாதிரி நம்பினவங்களாக இருக்கலை, சூனியம் பற்றிய செய்தியை பதிவு செஞ்சவங்களாக இருந்தாங்களே தவிர நம்பியவர்களாக இருக்கலை அப்படின்னு இதை சொல்லும் பொழுது ஆமாம் வித்தியாசம் இருக்குது அப்போ என்று நினைக்கிறார்கள். நினைத்தானே செய்கிறாங்க, ஒரு குழப்பமாக இருக்குது எங்களுக்கு, என்ன நீங்கள் சொன்னபடி இல்லையே என்று கேட்குறாங்க.
அப்போ இதை விரிவாக விளக்க வேண்டிய ஒரு அவசியம் நமக்கு ஏற்படுகிறது. இப்போ ஒரு அறிவிப்பாளரை நம்புறதுங்கிறது இருக்குல்ல, அறிவிப்பாளர் என்பது புகாரி ஒரு அறிவிப்பாளர். உதாரணத்துக்கு புகாரி ஒரு அறிவிப்பாளர். புகாரி யாரிடமிருந்து அறிவிக்கிறாரோ அவரும் அறிவிப்பாளர், அந்த ஆள் யார்கிட்ட அறிவிக்கிறாரோ அவரும் அறிவிப்பாளர், அந்த ஆள் யார்கிட்ட அறிவிக்கிறாரோ அவரும் அறிவிப்பாளர் தான். இந்த கடைசியாக ஒருத்தர் சொல்லுவார்ல, அவர் அறிவிப்பாளர் கிடையாது. ஒரு ஹதீஸில் இங்கேருந்து பார்த்தா கடைசி, அங்கேருந்து பார்த்தா ஃபஸ்ட்டு, அங்கேருந்து பார்த்தா ஃபஸ்ட்டு வர்றாரு அறிவிப்பாளர். அவர் அறிவிப்பாளரா அந்த செய்தியை சொல்கிறவரா? அவரே தான் சொல்கிறார். அறிவிப்பவர் என்றால் அடுத்தவர் சொல்ல எடுத்து சொல்பவர் அறிவிப்பவர்னா. கருத்துக்கு சொந்தக்காரர்னா அவர் யாருடைய சொல்ல அவரே தான் சொல்கிறார், அவரே ஃபஸ்ட்டு அவர் தான் சொல்கிறார். அந்த மாதிரி சொல்லுவார். இப்போ நபி சொன்னார்கள் என்று ஒருத்தர் சொல்கிறாருன்னா அங்கே எடுத்து சொல்கிறாருன்னு வந்துடும். நபியுடைய செயல்களை காரியங்களை பற்றி சொல்கிறாருன்னு வைங்க, அது அவர் தான் சொல்கிறார். அப்போ அறிவிப்பாளருங்கிற ஒரு விஷயம் புகாரிக்கு நீங்கள் அறிவிப்பாளர்னு சொல்லிவிட்டு ஒரு பதிலை சொல்லிட்டு போயிடலாம். அவர் அறிவிக்கிறார், அவர் நம்புகிறாரு நம்பலைங்கிற பிரச்சனைலாம் அங்கே வராது. அவர் கேட்ட தகவலை அறிவிக்கிறாருங்கிறீங்க. உதாரணத்துக்கு சொல்வதாக இருந்தால், இப்போ அந்த சூனியத்தை பற்றின ஹதீஸை உதாரணத்துக்கு எடுத்து காட்டுறேனே. சூனியத்தை பற்றின ஹதீஸ் என்ன வருதுன்னு கேட்டால், புகாரி சொல்கிறாரு, நிறைய ஹதீஸ் இருக்குது. ஒன்றே உதாரணத்துக்காக வேண்டி 3268வது ஹதீஸ் எடுத்துக்கிட்டிங்கன்னா, ஹத்தசனா இப்ராஹிம் இப்னு மூசா, எமக்கு இப்ராஹிம் இப்னு மூசா என்பவர் சொன்னாருங்கிறார். அப்போ இப்ராஹிம் இப்னு மூசாங்கிறவர் அவர் சொந்தமாக சொல்கிறாரா கேட்டு சொல்கிறாரா? கேட்டு சொல்கிறவராக இருக்கார். அவர் என்ன சொல்கிறாருன்னு கேட்டால், அக்பரனா ஈசா, நமக்கு ஈசாங்கிறவர் சொன்னார் அப்படிங்கிறாரு. அப்போ ஈசாங்கிறவர் யார்? அவர் கேட்டு சொன்னவர் தான். இப்ராஹிம் என்பவருக்கு ஈசா சொல்கிறார். ஈசா என்ன சொல்கிறாருன்னா, அன் ஹிஷாமின், ஹிஷாம் வழியாக, ஹிஷாமின் இப்னு உருவா, ஹிஷாம்னா உருவாவுடைய மகன் ஹிஷாம், அவர் வழியாக என்று அவர் சொல்கிறார். அப்போ ஹிஷாம் சொந்தமாக ஹிஷாம்கிட்டருந்து இவர் கேட்குறாரு. ஹிஷாம் சொந்த கருத்தை சொன்னாரா? இல்லை. அவர் எப்படி சொல்கிறாருன்னா, அந்த அபிஹி, அவருடைய தகப்பனார் உருவா வழியாக சொல்கிறார். அவர் சொல்லிட்டார். அன் ஆயிஷத்தை, கடைசியாக ஆயிஷா சொல்கிறாருன்னு வருது. இந்த ஆயிஷா இந்த செய்தியில் அறிவிப்பாளரில் செய்திக்கு சொந்தக்காரரான். நபிக்கு சூனியம் செய்யப்பட்டதுங்கிறாங்கள்ல, அது அறிவிக்கிறாங்களா அவங்க நம்பி சொல்கிறாங்களா? எப்படி பார்க்கணும்? இதில் ஹதீஸில் எல்லா ஹதீஸுகள்லையும் முதல்ல வரக்கூடிய அந்த அறிவிப்பாளருங்கிறீங்கல்ல, அவங்க அறிவிப்பாளர் கிடையாது. அவங்க தான் அந்த கருத்துக்கு சொந்தக்காரங்க. அவர்கள் பேசுகிற கருத்துக்கு ரசூல்லா அறிவிப்பாளர்னு சொல்லுவீங்களா? ரசூல்லா சொன்னாங்கன்னு ஒரு ஹதீஸ் வருது, ரசூல்லாவே அறிவிப்பாளர்னு சொல்லுவீங்களா? சொல்ல மாட்டீங்க. அதே மாதிரி ஆயிஷா நாயகி ஒரு செயலை பற்றி சொந்தமாக பேசுகிறாங்கன்னு சொன்னால் அது அவங்க சொந்தமாக சொல்கிறாங்க. அவங்க நினச்சதை சொல்கிறாங்க. யாரோ சொன்ன தகவலை கேட்டு சொல்லவில்லை. நல்லா கணிக்கணும். ஆயிஷா நாயகி சொல்கிறது என்னென்னு கேட்டால், யாரோ எனக்கு சொன்னாங்கன்னு சொல்லவில்லை, தன் கண்ணால் பார்த்ததை, பார்த்து உணர்ந்ததை, பார்க்கும்போது நடந்ததை எடுத்து என்ன செய்கிறாங்க, அவங்க சொல்கிறாங்க. அப்போ இதில் என்ன பார்க்கணும்னு கேட்டால், எல்லாரையும் நீ அறிவிப்பாளருக்கு தகவலை பதிவு செய்கிறவர்கள்ங்கிற இந்த வாசகம் புகாரிக்கு பொருந்தும், அவருக்கு சொன்ன இப்ராஹிம் மூசா என்பவருக்கு பொருந்தும், அவருக்கு சொன்ன ஈசா என்பவருக்கு பொருந்தும், அவருக்கு சொன்ன ஹிஷாம் என்பவருக்கு பொருந்தும், அவருக்கு சொன்ன அவர் தகப்பனார் உருவாவுக்கு பொருந்தும். அவர் ஆயிஷா நாயகி பொருந்தாது. ஏன் பொருந்தாதுன்னா, ஆயிஷா நாயகி யார்கிட்ட இருந்தும் அறிவிக்கவில்லை. அவங்க புரிந்து கொண்டதை, அவங்க நம்பியதை, அவங்க விளங்கியதை அவங்க தான் சொல்கிறாங்க. அவங்க நம்பிக்கையோடு சொல்கிறாங்க. நல்லா வழங்கணும். இந்த அறிவிப்பாளர்கள்லாம் நீங்கள் இந்த பதிலை சொல்லிட்டு போயிடலாம். இந்த பதிலை அவன் நம்பியை சொன்னாங்க, ஆயிஷா சொன்னாங்க, அதை வச்சு அவர் சொல்லிட்டார். உருவா சொன்னார், அதை வச்சு ஹிஷாம் சொல்லிட்டாரு. ஹிஷாம் சொன்னார், அதை வச்சு ஈசா சொல்லிட்டாரு. ஈசா சொன்னார், அதை நம்பி இப்ராஹிம் மூசா சொல்லிட்டாரு. இப்ராஹிம் மூசா சொன்னார், அதை நம்பி புகாரி சொல்லிட்டாரு. அப்படிங்கிறது வரைக்கும் நீங்கள் உருவாவிலிருந்து உள்ள ஆளுகளுக்கெல்லாம் சொல்லிட்டு போயிடலாம். அந்த முதல் அறிவிப்பாளராக வருவாங்கள்ல, முதல்ங்கிறது அந்த செய்திக்கு ஃபஸ்ட்டு எங்கேருந்து வருது, சோர்ஸ் ஆரம்பம், அதான் முதல். இங்கிட்ட இருந்து போனீங்கன்னா கடைசி. அப்போ இந்த முதல் அறிவிப்பாளராக இருக்கிறாங்களா, அவங்கள பொறுத்த வரைக்கும் அவர்கள் யாரோ சொன்னதை கேட்டு அறிவிப்பவர்கள் அல்ல, அதுக்கு விட்னஸாக இருந்து, சாட்சியாக இருந்து, கண்கூடாக பார்த்து, எதை பார்த்தார்களோ அதை, எப்படி நம்பினார்களோ அப்படி மக்களுக்கு சொல்கிறார்கள். அப்படின்னு சொன்னால் ஆயிஷா நாயகியை அறிவிப்பாளர்னு ஆக்க முடியாது. என்ன ஆயிஷா நாயகி அறிவிக்கிறாங்க? நபிக்கு சூனியம் செய்யப்பட்டது என்று அறிவிக்கிறார்கள்.
அதை எப்படியெல்லாம் அறிவிக்கிறார்கள்? சுஹைரன் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹத்தா கான யுஹையலு இலைஹி அன்னஹு யஃபாலு ஷைய வமா யஃபாலுஹு, செய்யாத ஒரு விஷயத்தை செஞ்சதாக நினைக்கும் அளவுக்கு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு ஒரு மனப்பிரமை ஏற்பட்டது, அந்த அளவுக்கு சூனியம் செய்யப்பட்டார்கள் என்று ஆயிஷா நாயகி சொல்கிறாங்க. இது அறிவிப்பா அவருடைய நம்பிக்கையா? அறிவிப்புனா யாரை சொல்கிறது கேட்டு சொல்கிறது, நம்பிக்கைன்னா அவர் தான் முதலாக இருப்பார். அப்போ ஆயிஷா நாயகி அதை நம்பி தானே சொல்கிறாங்க. உங்களுக்கு வித்தியாசம். ஆயிஷா நாயகி அதை நம்பி சொல்கிறாங்க. மெயினாக என்ன செய்கிறாங்கன்னா அதை என்னென்னலாம் செஞ்சாங்க போனாங்கன்னு அது சூனிய நேரத்தில் செஞ்செல்லாம் சொல்கிறாங்க. அப்போ இதில் வந்து நம்ம பார்க்குறோம், ஆயிஷா நாயகி புகாரியுடைய இந்த ஹதீஸ் பிரகாரம் ஆயிஷா நாயகி அவர்கள் சூனியத்தை நம்பினார்களா இல்லையா? நம்ம நம்பிக்கை பிரகாரம் இது ஹதீஸ் இல்லைன்றுவோம். நான் புகாரி நம்பிக்கைப்படி தான் சொல்கிறேன். புகாரி நம்பிக்கை பிரகாரம் நம்ம அல்லாத வேறு ஜமாத்தார்கள் வேறு இயக்கத்தினுடைய நம்பிக்கை பிரகாரம் ஆயிஷா நாயகி அவர்கள் இந்த ஹதீஸ் பிரகாரம் சூனியத்தை நம்புனாங்களா இல்லையா? எந்த சூனியத்தை? நபிக்கு சூனியம் செய்யப்பட்டது நம்புகிறாங்கன்னா ஊகமாக நம்பலை, செஞ்சதை செய்யலைன்னு சொன்னாங்க, செய்யாத செஞ்சேன்னு சொன்னாங்க என்பதை ஒரு மனைவியால் சொல்ல முடியும். கணவனை பற்றி ஒரு மனைவியால் சொல்ல முடியும். ஒன்று நடக்கும்னு உலகம்னா மனைவிக்கு தெரிஞ்சிடும்ல. அப்போ இவங்க என்ன மாதிரிலாம் சொல்கிறாங்கன்னா, சுஹைர் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹத்தா கான யுஹையலு இலைஹி அன்னஹு யஃபலு ஷைய வமா யஃபலுஹு, தான் செய்யாமல் இருக்கும் பொழுது செஞ்சதாக சொல்லும் அளவுக்கு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு மனப்பிரமை ஏற்படும் அளவுக்கு சூனியம் வைக்கப்பட்டார்கள் அப்படிங்கிறாங்க. இது அறிவிப்பு கிடையாது. இது யாரோ சொன்ன தகவலை கேட்டு சொல்வது கிடையாது. இது என்னது? தான் நம்பியதை சொல்கிறார். அப்போ ஆயிஷா நாயகி வந்து சூனியம் இருக்குன்னு நம்புகிறார் இந்த ஹதீஸ் பிரகாரம். நம்ம பதிலை நீங்கள் சொல்லக்கூடாது. நம்ம பதில் தான் இது ஹதீஸ் இல்லைன்றோமே. குர்ஆனுக்கு மாற்ற நம்ம அவங்க அந்த புகாரியுடைய நம்பிக்கை பிரகாரம் ஆயிஷா நாயகி அதை நம்பினார் என்று தானே புகாரி சொல்கிறாரு. புகாரி சொல்கிறவங்களுக்கு எடுத்து சொல்கிற தகவல் என்னென்றா, சூனியத்தை ஆயிஷா நாயகி நம்பினாரா? ரசூலுல்லாவுக்கு மனப்பிரமை ஏற்பட்டுச்சு என்ற அளவுக்கு நம்பினார். செஞ்சுட்டு செய்யலைன்றாங்க, செய்யாமல் இருந்துட்டு செஞ்சேன்னு சொன்னாங்கங்கிற அளவுக்கு அது பாதிப்பு ஏற்பட்டுச்சு என்று அவர் சொன்னது அவருடைய கொள்கை, அவருடைய அறிவிப்பு அல்ல. அவர் கண்ட உணர்ந்த நம்பின ஒரு செய்தி, கணவரை பற்றி அனலைஸ் பண்ணி சொல்லக்கூடிய ஒரு செய்தி. அப்படி இருக்கும் பொழுது இப்போ ஆயிஷா நாயகி வந்து சூனியத்தை நம்பினார்கள். அதை நீங்கள் மறுக்க இயலுமா? இந்த ஹதீஸ் படி நாங்கள் நம்மள்கிட்ட கேட்டாங்க, நம்ம சொல்லிட்டு நான் வந்து ஹதீஸ் இல்லைன்றோமே. நம்ம அப்படி சொல்ல புகாரி தானே பேசிக்கிட்டு இருந்தால் அவர் என்ன நிலைப்பாட்டில் இருக்காருன்னா அவரை வச்சு தானே பேசணும். புகாரியுடைய நிலைப்பாட்டின் பிரகாரம் ஆயிஷா நாயகி அவர்கள் அறிவிப்பாளராக வராமல் அந்த கருத்துக்கு சொந்தக்காரராக வர்றார். அந்த கருத்து அவருடைய கருத்து தான் அது. அப்போ ஆயிஷா நாயகி வந்து நபிக்கு சூனியம் செய்யப்பட்டுச்சு நம்பினாரா இல்லையா? அப்போ சூனியத்தை நம்புனா அது வந்து ஷிர்க் இல்லை என்று கருதுனா தானே புகாரி அந்த ஹதீஸ் அறிவித்திருப்பார். அவர் கொள்கை என்னவா இருக்கணும்? சூனியம் இருக்குன்னு ஒரு நம்பியதால் அவர் வந்து முஷ்ரிக்காக மாட்டார். அதனால் ஆயிஷா நாயகி முஷ்ரிக்காக சூனியத்தை நம்பினாங்க, அவங்க முஷ்ரிக்காவும் ஆவலை, அதனால் அவங்க அறிவிப்பை ஏற்றுக்கிறவன் அப்படி தானே பதிவு பண்ணியிருக்கிறாரு. அப்போ இதிலேருந்து அவருடைய நிலைப்பாடு அவருடைய கொள்கை உங்களுக்கு தெரியலையா? அறிவிப்பாளர் பார்க்குறதா அவருடைய வேலைங்கிறன்னு ஒதுங்கி பார்க்குறீங்க, நடுவை பார்க்குறீங்க. அவருடைய நிலைப்பாடு என்னன்னு உங்களுக்கு ஆயிஷா நாயுடைய செய்தி எதுக்கு அவர் போட்டார்? என்ன பார்க்கணும் அவர்? என்னடா ஆயிஷா நாய் இப்படி சொல்கிறாங்க, சூனியம் செய்யப்பட்டாங்களாம், செய்யாத செஞ்சேன்னு சொன்னாங்களாம், இது ஒன்றை இதுக்கு மாற்றமாக இருக்குதே அப்படின்னு சொல்லி அப்போ சிறுக நம்பினாங்கன்னு ஒதுக்கி இருந்தாருன்னு சொன்னால் அவருக்கு அந்த நம்பிக்கை இல்லைன்னு வச்சுக்கிடலாம். அவருக்கு ஆயிஷா நாயகி சூனியத்தை நம்பினதுங்கிற அந்த ஒரு செய்தி எந்த ஒரு உறுத்தலையும் ஏற்படுத்தவில்லை, எந்த ஒரு பாதிப்பையும் ஏற்படுத்தவில்லை. ஆயிஷா செருக்கு வைத்து விட்டார்கள்ங்கிற ஒரு சிந்தனை அவர் வரவே இல்லை. இந்த ஹதீஸ் உண்மையாக இருந்தால் அவங்க செருக்கு வச்சாங்கன்னு தான் ஆகுது, வழங்குதா? அந்த மாதிரி ரசூலுல்லாவுக்கு சிகர் வைக்கப்பட்டது நம்புகிற எல்லாமே அப்படி தான் வரும். அப்போ என்ன பார்க்குறோம்னா, இப்போ புகாரியுடைய நிலைப்பாடு என்ன? புகார் நிலைப்பாடு என்ன? ஒருவர் சூனியத்தை நம்பினால் அவர் முஷ்ரிக் இல்லைன்னு ஒரு நிலைப்பாடு. அதனால அவர் ஹதீஸை பதிவு பண்ணுறார். அப்படி இருப்பாரே. ஆனால் இந்த மாதிரி சொல்கிற செய்தி எப்போ சஹாபி சொன்னாலும் தள்ளி விட்டு போயிடணுமா இல்லையா? அவரே பதிவு பண்ணாமல் போயிருக்கணும்ல. அபூ ஹுரைரா சூனியத்தை பற்றி அறிவிக்கிற ஹதீஸ் வரும். அவர் அபூ ஹுரைராவுக்கு முந்தி உள்ள ஆட்கள்லாம் வந்து அறிவிக்கிற ஆள், கேட்டு அறிவிக்கிற ஆளுக்கு. அபூ ஹுரைரா வந்து பார்த்து அறிவிக்கிற ஆள்.
அபூ ஹுரைரா என்ன செய்கிறாரு, பார்த்து அறிவிப்பார், இல்லாட்டா நபியுடைய கூற்று அறிவிப்பார். நபியுடைய கூற்று அறிவித்தாலும் அது ரசூலுல்லாவுடைய கூற்றினுடைய வந்துடுது. அப்போ ரசூலுல்லா சொன்னார் நம்புகிறார், அதான் அர்த்தம். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னதாக நம்பினார்னு சொன்னால் அப்போ ரசூலுல்லா சொன்னாங்கன்னு சூனியம் இல்லைன்னு ஒன்று இருக்குது, இல்லைங்கிற ஒரு விஷயத்தை இருக்குன்னு நம்பியிருக்கார்ல, அப்படி நம்பியிருக்கிறார். அப்படி நம்புறது இது குர்ஆனுக்கு மாற்றமானது, பாரதூரமான விஷயம் அப்படிங்கிற மாதிரி எல்லாம் புகாரி மனசுக்கு படவில்லை. அப்போ புகாரியுடைய கருத்து என்ன, ஒருவர் சூனியத்தை நம்பியவராக இருந்தால் அவரை நான் தள்ள மாட்டேன், அறிவிப்பாளர் தகுதியிலிருந்து நீக்க மாட்டேன், அவர் அறிவித்தால் நான் எடுத்துக்கொள்வேன், கெட்ட கொள்கை உடையவர்களை எல்லாம் நான் தவிர்ப்பேன், ஆனால் சூனியத்தை நம்பின ஒரு ஆளுடைய இதை நான் தவிர்க்க மாட்டேன் அப்படின்னு சொல்லி தானே அதுக்கு அர்த்தம். அப்போ புகாரி நிலைப்பாடு உங்களுக்கு தெரிஞ்சு போச்சே. அப்போ அவர் அந்த மாதிரியான ஒரு கொள்கையில் அவர் இருந்திருக்கார். என்னது, சூனியத்தை நம்புதல் எந்த ஒரு ஈமானை பாதிக்காது, ஆயிஷா நாயுடைய ஈமானை இது பாதிக்கவில்லை, அப்படி நம்பி தான் அதை பதிவு பண்ணுறார். அதுதான் அவருடைய நம்பிக்கையாக இருக்குமே. ஆனால் அதுதானே இன்றைக்கி உள்ள உலமாக்கள் நம்பிக்கை, ரெண்டு ஒன்றா தானே இருக்குது. நீங்கள் அவர் அறிவிப்பாளர்னு சொல்லிட்டு நடுவை பார்க்குறீங்க, அவர் அறிவிப்பாளர் மட்டும் அதை மட்டுமா நீங்கள் மொத்தத்தையும் பார்க்கணும்ல, அம்பட்டையும் பார்க்கணும்ல. அப்போ அவர் அறிவிப்பாளருங்கிறது அவர் அளவுக்கு தான் அறிவிப்பாளர். அடுத்த ஆளுக்கு 4 பேர் வரைக்கும் அறிவிப்பாளர்னு சொல்லுங்கள். கடைசி ஆளுக்கு இப்படி அறிவிப்பாளர்னு பேர் சுமத்த முடியும், உங்களால் முடியும். அவர் நம்பி தானே சொல்கிறார். யாரையும் அவர் ஒருத்தர் கேட்டு நம்ம சொன்னோம்னா இல்லைங்க அவர் சொன்னாருங்க நான் சொன்னேன்ட்டு போயிடலாம். அந்த முதல் சொன்னவன் என்ன சொல்லுவான், யார் மேலே பழிய போடுவான், அவன் தான் பொறுப்பாளி. அவன் ரெண்டாவது சொன்னவன் தான் எப்பவுமே என்ன செய்வான், இல்லைங்க நானாக சொல்லுங்க அவர் தாங்க சொன்னார். மூணாவது உள்ளவன்ட்ட கேட்டால் நான் சொல்லுங்க அவர் ரெண்டாவது ஆள் தாங்க சொன்னார். நாலாவது உள்ளவன்ட்ட கேட்டால் மூணாவது ஆள் தாங்க சொன்னார். அஞ்சாவது ஆள்கிட்ட கேட்டால் நாலாவது தாங்க சொன்னாருன்னு சொல்லிட்டு போயிடுவார். முதல் ஆள்கிட்ட கேட்குறேன் என்ன சொல்லுவான், ஏன்டா அப்படி சொன்னேன், முடிப்பானா இல்லையா? ஏன்னா அவன் தானே அதுக்கு பொறுப்பாளி, அவன் தானே ஃபஸ்ட்டு சோர்ஸ், அவன் தானே முதல் சோர்ஸாக அவன் இருக்கிறான். முதல் சோர்ஸாக யார் இருந்தாலும் சரி தான் அவங்க நம்பி தான் சொல்கிறாங்க, கேள்விப்பட்டு சொல்லலை, நம்பினது தான் சொல்கிறாங்க. பொய்யர்களாக இருந்தால் அதை இட்டுக்கட்டி சொல்லுவாங்க. நம்ம பொய்யர்களுக்கு பேசிக்கிட்டு இருக்கல, உண்மையாளர்களை பற்றி பேசிக்கிட்டு இருக்கிறோம். இப்போ நம்ம வர்ற விஷயத்துக்கு இந்த புகாரியுடைய இதே நிலை தான் ஹதீஸ்களை அத்தனை இமாம்களுக்கும் இருந்தது. எப்படி இருந்தது, சூனியத்தை நம்புகிறவருடைய ஹதீஸ்களை நாங்கள் ஏற்றுக்கொள்வோம். அப்போ சூனியத்தை நம்புவது அவரை முஷ்ரிக்க ஆக்காதுன்ற கொள்கை இருந்தால் தானே அவங்களுடைய அறிவிப்பை போட முடியும். சூனியத்தை நம்புறது பாதிக்கும் என்று இருந்தால் அவங்க அறிவிப்பை போட்டிருக்க மாட்டார், அந்த கிதாபில் வந்தே இருக்காத. அவர் எனக்கு கேட்டதை சொல்லிட்டு போகிற ஆண்டு நடுவு பார்க்குறீங்க. எல்லாமே கேட்டது அப்படி இருக்கு, எந்த ஒரு செய்திக்குமே எல்லாம் கேட்டதாக இருக்காது. கடைசியில் உள்ளது என்ன இருக்கு, அந்த செய்தி கருத்துக்கு சொந்தக்காரரோடு போயிடுவார் ஒருத்தர், மலக்கு அனுப்பும்போது கன்னத்தில் அரைகிறதுலாம் வருதா இல்லையா, அதெல்லாம் சிற்கான விஷயம் தானே. மலக்கு உயிரை வாங்க வரும்போது எல்லாம் அனுப்பியிருக்காண்டா நம்ம உயிரை கொடுக்க வேண்டியது தானே. ஓங்கி கன்னத்தில் அரைஞ்சாருன்னு வருது, மூசா நம்பி அரைஞ்சாங்கன்னு வருதில்ல, அதெல்லாம் எண்ணத்தில் சேரும், இறைவனை ஏற்று நின்றார்னு ஒரு அர்த்தத்தில் வருமா இல்லையா. அப்போ இந்த மாதிரி ஒருத்தர் ஏற்று நின்றாலும் அவர் முஷ்ரிக்காக மாட்டார் இருந்ததுன்னு அவர் பதிவு பண்ணியிருப்பார் அந்த ஹதீஸெல்லாம். அப்போ ஷிர்க என்று நம்ம எதை நினைக்கிறோமோ அந்த விஷயத்தை புகாரி ஷிர்க் என்று நினைக்கலை. நல்லா வழங்குதா? அப்போ அவர் நினைக்கவில்லை, ஆனால் அவருடைய ஹதீஸை நான் எப்படி ஏற்றுக்கிறது, இதுக்கு நீங்கள் பதில் சொல்லணும். என்ன பதில் உங்களுக்கு சொல்ல முடியும்? ஏன்னா உங்களுக்கு தேவையாக இருக்குது. இது ஏற்றுக்கிற இயலாதுங்கிற லாஜிக்கு அதை சொல்லணும்னு நினச்சா உங்களால் சொல்ல இயலாது. ஏன்னு கேட்டால் சொன்னால் உங்களுக்கு தொழுவ முடியாது, நோன்பு வைக்க முடியாது, எல்லாம் அங்கே தான் எடுக்க வேண்டி இருக்குது. அந்த பதில் சொல்லிவிட்டீர்கள் என்று சொன்னால் உங்களால் தொழுகை நோன்பு எல்லாம் குரானில் அம்பட்டு வந்திருக்குது. ஒரு 5% வந்திருக்குமா குரானில்? 95% ஹதீஸில் தான் வருது. அப்போ ஹதீஸில் வச்சு தான் அம்பட்டையும் சொல்லணும், எல்லாத்தையும் மாற்ற வேண்டி வந்துடும். அதனால் இல்லை அது புகாரி நம்ம அப்படி மழுப்புறீங்க. எதை வச்சு மழுப்புறீங்க? அதனால் பிரச்சனை இல்லை, அவருடைய புரிதல் தப்பு. இந்த ஒரு பதில் தான் கரெக்டான பதிலாக இருக்கும். நீங்கள் அந்த ஹதீஸை ஏற்றுக்கொள்வதாக இருந்தால் என்ன பதில் சொல்லணும்? நான் புகாரி அப்படி தான் செஞ்சார், நான் நம்பத்தானே செய்கிறேன். எப்படி நம்புகிறேன்? அதான் சூனியத்தை நம்பின ஆயிஷா நாயகியை குற்றவாளியாக அவர் கருதவில்லை, இணை கற்பித்தவராக புகாரி கருதவில்லை நான் நினைக்கிறேன்ல. அப்போயே நான் அவரது ஏற்றுக்கிறேன். என்கிட்ட கேட்டாங்கன்னா நான் சொல்லுவேன் அது புரியாமல் இருக்கலாம். ஷிர்க் அவர் நம்பினாலும் அவருக்கு சில விஷயங்கள் புரியாமல் செஞ்சவங்களை முஷ்ரிக்கில் நாங்கள் சேர்க்க மாட்டோம்
ஏன்னாட்டா அந்த யூதருடைய சம்பவத்தை வைத்து நாங்கள் பதில் சொல்லிடுவோம். அதையே இந்த இமாம்களும் சொல்லிட்டு போயிடுவோம். நம்ம காலத்தில் உள்ள இமாம்களை ஏன்பா நீ பின்பற்ற மாட்டேங்கிற, பின்பற்றலான்னு ஏன் சொல்கிறேன்னு கேட்டால், அவர் ஷிர்க்கு தான் செய்கிறாரு, புரியாமல் செய்கிறார். புரியாமல் செஞ்சால் அப்படி ஒதுக்கணுன்ற புரியாமல் இருந்து முஸ்லீமாவே இருந்திருக்கிறாங்க சஹாபாக்கள். பிறகு தான் இறுதியாக அறிவித்த பிறகு தான் நினைஞ்சாங்க. அதாவது ரசூலுக்கு முன்னிலையில் நடந்த விஷயம் இதெல்லாம். ரசூல் இல்லாமல் ஷிர்க்கு வச்சாங்கன்ற விஷயத்தை நான் சொல்லலை. ரசூல்லா வாழ்ந்து கொண்டு இருக்கும்போது அவங்க கண்ணுக்கு முன்னாடி ஷிர்க்கு வைக்கிறத பார்க்குறாங்க. மாஷா அல்லா விஷயத்தாண்டு அவங்க சொல்வதை காதால் கேட்குறாங்க, கேட்டுக்கிட்டு பேசாமல் இருக்கிறாங்க. அப்படின்னா என்னென்னு கேட்டால், இந்த மாதிரி மனிதர்கள் மனுஷன் அப்படி தான் படைக்கப்பட்டிருக்கிறான். இந்த நிலைப்பாடு இந்த இமாமை பின்பற்றக்கூடாதுன்னு கூட எடுங்க, தப்பு இல்லை. எடுத்தீங்க என்று சொன்னால் என்ன காரணத்துக்கு எடுத்தீங்களோ அதே காரணம் புகாரிக்கு பொருந்துமா பொருந்தாதான். முஸ்லீமுக்கு அவருக்கு நமக்கு சம்பந்தம் இல்லாத விஷயத்துக்கு நாங்கள் பேசலை. அவருக்கு எங்களுக்கு சம்பந்தம் உள்ள விஷயம் எது, அவரிடமிருந்து ஞானத்தை நாங்கள் பெறுகிறோம். அது புகாரி இல்லாத 1000 பேர் நம்பியிருப்பாங்க, அவங்கள பற்றியும் கவலை இல்லை. அவங்கள்ட்ட ஹதீஸ்களை பெறவில்லை. அப்போ யாரிடமிருந்து ஹதீஸ்களை ஞானத்தை அவங்களுடைய நூல்களை படித்து அறிந்து கொள்கிறோமோ அவர்கள்ட்ட இந்த நிலை இருக்குமேயானால் அவர்களை நம்ம ஃபாலோ பண்ணக்கூடாதுன்னு தான் நாங்கள் எடுக்கணும். அப்போ ஏன் இங்கே ஒன்று அங்கே ஒன்றுடா இந்த முரண்பாடு எப்போவுமே ஹக்காக இருக்குமா? முரண்பட்ட ஒரு விஷயம், அதாவது இதுக்கு இவருக்கு சொல்லும்போது அது அவருக்கு சொல்லும்போது அதில் எதுன்னு அர்த்தம்? ஒன்று சொல்லுங்கள், ஏதாவது ஒன்று சொல்லுங்கள். ஏதாவது ஒன்று நாங்கள் ஒன்று சொல்லிட்டோம் தெளிவாக. மாற்று கருத்து உள்ளவங்க ஒன்று சொல்லுங்கள். என்ன சொல்லணும்? புகாரி சொன்னால் புகாரியை நாங்கள் ஏற்றுக்கிற மாட்டோம், இந்த இமாமை ஏற்றுக்கிற மாட்டோம்னு சொல்லுங்கள். சொல்லிட்டீங்கன்னா அதை நான் என்ன செய்ய மாட்டேன், கிரிட்டிசைஸ் பண்ண மாட்டேன். அந்த மாதிரி சொல்ல உங்களுக்கு உரிமை இருக்குது. ஆனால் உங்களுக்கு சொல்ல முடியாது. ஏன்னா எங்களுக்கு நீங்கள் அதை சொல்ல வேண்டியன்னா நாங்கள் சொல்லாமல் இருக்கிற எங்களுக்கு ஒரு ஆதாரம் இருக்குது. என்ன ஆதாரம் இருக்குது? யூதர் கேள்வி கேட்ட ஹதீஸ் ஆதாரம் இருக்குது. ஷிர்க்குங்கிறது தெரியாமல் இருக்கலாமுங்க, அதே படி தெரியாமல் ஷிர்க்கு செய்யலாம்னு செய்வான்னு வருது, ஹதீஸில் வருது. அப்படி செஞ்சுட்டு போங்க. அவர் அந்த எண்ணம் வச்சுருங்க. இப்போ அவரை ஏற்றுக்கொள்வது பஞ்சாயத்து இல்லை, இவருக்கு பின்னாடி தொழுவதும் பஞ்சாயத்து இல்லை, இவர் செத்தா போய் ஜனாசாவில் கலந்து கொள்வதும் பஞ்சாயத்து இல்லை. ஆனால் ஷிர்க்கு தான் வைக்கிறாங்க, ஷிர்க்கு தான் வைக்கிறார்கள். புரிதலின் காரணமாக வைக்கிறார்கள். அது அல்லாஹ் பார்த்துக்குருவான். நம்ம அளவில் புரிதலில் உள்ள விஷயத்துக்கு ஒரு வழிகாட்டுதல் ரசூல் மூலமாக கிடைச்சிருக்குது. அந்த வழிகாட்டுதலை வைத்து அந்த மாஷா அல்லாஹு ரப்புல் காபான்னு சொன்னவர்களுக்கு என்ன முடிவை எடுக்கிறோமோ அந்த முடிவை இவர்களுக்கும் எடுப்போம், புகாரிக்கும் எடுப்போம், இவர்களுக்கும் எடுப்போம், எவருக்கும் எடுப்போம். அப்படிங்கிற ஒரு விஷயம். மற்ற ஹதீஸ்களை அறிஞருடைய கருத்துக்களுக்குண்டா கூட புறக்கணிச்சுட்டு போயிடலாம். புகாரி முஸ்லீம் போன்ற ஹதீஸை தொகுத்தவங்களை புறக்கணிச்சுன்னா அவங்க சொல்கிறான் ரசூலுடைய சொல்ல எடுத்து சொல்கிறவங்களா இருக்கிறாங்க. அதனால் ஒரு தீனுடைய ஒன்றுமே இல்லாமல் போயிடும், ஜீரோவாக போயிடும். அப்போ நம்ம ஒரு நிலைப்பாட்டை சொன்னோம்னா அதுக்கு முரண்பாடு இல்லை. இதான் நான் சொன்னது, அதுக்கு சொன்ன பதில் தான் சொல்கிறாங்க. புகாரி எங்கே ஒரு இடத்துல காட்ட இயலுமாங்கிறாங்க. அந்த டீனேஜ் தாயும் அதான் சொல்கிறார், ஒரு இடத்துல உங்களுக்கு காட்ட இயலுமா? புகாரி சூனியத்தை நம்புறது பிரச்சனை இல்லைன்னு சொன்னான்னு காட்ட இயலுமான்னு கேட்குறாரு. ஒரு இடத்துல இல்லை, மொத்தத்துலேயும் காட்டலாம். இப்போ நாங்கள் காட்டினபடி சிந்திச்சிங்கன்னா நீங்கள் அறிவிப்பாளர் அவரோட கலந்துக்கிட்டு போகாமல் இன்னும் கொஞ்சம் கடைசி வரைக்கும் பார்த்தீங்கன்னா அவர் தலையோட உருட்டி விட்டு போனால் காட்ட இயலாது. அதுக்கடுத்து லாஸ்ட்டுக்கு வந்தீங்கன்னா காட்ட இயலாம். அப்போ புகாரி அதை உண்மையில் புகாரிக்கு அந்த நம்பிக்கை தாங்க. எந்த நம்பிக்கை? சூனியத்தை ஆயிஷா நம்புறதுனால அதனால் என்ன இருக்குது, அதனால் குற்றவாளி ஆவாரா? அப்படி நம்பினா தானங்க அதை பதிவு செஞ்சுருக்க முடியும் அவருக்கு. இல்லாட்டி அந்த அறிவிப்பாளர் தள்ளிடுவார. அந்த கருத்தை விட்டுருங்க. சூனியத்தை நம்பின ஒரு ஆயிஷா நாயை நான் எப்படி ஏற்றுக்குருவேன்? அப்படி சொல்ல முடியல, அவரை சொல்லலையில் அவர். அப்போ பஞ்சாயத்தில் தான் நினச்சிருக்காரு. அதனால் இந்த வாதம் முதல் கேள்வியாக கேட்குறாங்க. இந்த வாதம் ஏற்புடையது கிடையாது. அதாவது இந்த சூனியத்தை நம்புகிறாங்கல்ல, அந்த நம்புகிற இமாம்களை பின்பற்றலாமா என்ற ஒரு கேள்வி வரும் பொழுது நாம் சென்ற வாரம் ஒரு பதிலை சொல்லியிருந்தோம். என்ன சொல்லியிருந்தோம்னு கேட்டால், சூனியத்தை நம்புகிறவர்கள் அது அறியாமையில் நம்புகிறாங்க. நுணுக்கமான சில விஷயங்கள் புலப்படாமல் இருக்கும். ரசூல்லாவுக்கே சிலது புலப்படாமல் இருந்திருக்கிறது. ஒரு யூதர் சொன்ன பிறகு தான் அவங்களுக்கே புலப்பட்டிருக்கிறது. சஹாபாக்களுக்கெல்லாம் புலப்படாமல் இருந்திருக்கிறது. அதனால் இவங்க புரிந்து கொள்வதில் உள்ள பிழை செய்கிறாங்கன்னு எடுத்துக்கொள்ளணுமே தவிர இவங்க அதை ஷிர்கா இருக்குன்னு நினைத்து கொண்டு அவங்க என்ன செய்யலை, ஆதரிக்கலை அப்படிங்கிற ஒரு கருத்தை நம்ம சொல்லியிருந்தோம். அதுக்கு ஒரு எதிர்கேள்வியாக இலங்கையிலிருந்து அங்கே உள்ள சகோதரர்கள் எழுப்புகிற ஒரு கேள்வியை இலங்கை ரஸ்மி அவர்கள் அனுப்பி வைத்திருக்கிறார். என்ன கேட்குறாருன்னா,
சூனியத்தை நம்பும் இமாம்கள் குர்ஆன் ஹதீஸில் சொல்லப்பட்டது என்பதை தவறாக புரிந்து கொண்டு தான் நம்புவதால் அவர்களை தனிப்பட்ட முறையில் இணை கற்பிப்பவர்கள் என்று கூற முடியாது என்று சென்ற வார நேரலையில் குறிப்பிட்டுள்ளீர்கள். ஷிர்க் என்றால் என்ன என்று இவர் கேட்குறார், எனக்கு தெரிகிறது. மனிதனுக்கு அல்லாஹ்வை போல் ஆற்றல் உள்ளது என்று நம்புவது அப்பட்டமான ஷிர்க் என எனக்கு தெரியும் போது அவரை பின்பற்றி தொழாமல் எனது அமல்களை பாதுகாத்து கொள்ளும் அவசியம் எனக்கு உள்ளது. ஷிர்க் வைக்கக்கூடாது என்று நம்பிக்கை வைத்துள்ளவர் தவறாக விளங்கியிருந்தால் அல்லாஹ் நாடினால் அவரை மன்னிக்கலாம் என்பதை நுணுக்கமான ஷிர்க் ஹதீஸின் அடிப்படையில் முடிவு செய்தாலும் அவரை பின்பற்றி தொழுவதில் எனது அமல் பாதிக்கும் என்று நான் கருதினால் அது தவறாகுமா? மக்கா இமாம் உட்பட அரபு நாட்டு உலமாக்கள் உட்பட அனைவரும் சூனியத்தை நம்புகிறார்கள். எனவே ஹஜ்ஜு பயணத்தில் கூட இவர்களை பின்பற்றி தொழக்கூடாது என்று நான் எனது அமலை பாதுகாப்பதற்காக முடிவு செய்வதும் அதை மற்றவர்களுக்கு சொல்வதும் தவறாகுமா? இப்படி இலங்கையில் சிலர் கேள்வி எழுப்புகிறார்கள். இந்த வாதம் சரியா கேட்குறார். அதாவதுங்க, இந்த சூனியத்தை நம்புகிறாங்கல்ல, இப்போ உள்ள உலமாக்கள் என்ன செய்கிறாங்க, எல்லாருமே நம்புகிறாங்க. நம்மளை தவிர அதிகமான பேர் என்ன செய்கிறாங்க, சூனியத்தை தான் நம்புகிறாங்க. மதுஹபுக்காரங்களாக இருந்தாலும் சரி, சலஃபுகளாக இருந்தாலும் சரி, எல்லாருமே என்ன செய்கிறாங்க, சூனியத்துக்கு ஆற்றல் இருக்குது, சூனியத்தின் மூலமாக சில மந்திர காரியங்களை செய்ய முடியும் அப்படின்னு நம்புகிறாங்க. இப்படி நம்பும் பொழுது இது ஷிர்க் என்று நம்ம சொல்கிறோம். சூனியத்துக்கு ஆற்றல் இருக்கு என்று சொல்வதை ஷிர்க் என்று நம்ம சொல்கிறோம். எதனால் ஷிர்க் சொல்கிறோம் என்று கேட்டால், இந்த மனிதன் சூனியம் செய்யக்கூடிய அந்த மனிதன் அல்லாஹ் மாதிரி செயல்படுகிறான். அவனுடைய ஆற்றல் எப்படிப்பட்டதாக இருக்குன்னு கேட்டால் அல்லாஹ்வுடைய ஆற்றலை போல இருக்கிறது. அப்படி தானே இந்த சூனியத்தில் எப்படி ஷிர்க் வருதுன்னு கேட்டால், ஒரு மனிதனை அருவாளை எடுத்துகிட்டு கொண்டு வெட்டுறதுங்கிறது மனிதன் செய்கிற மாதிரியான ஒரு காரியம். இருந்த இடத்துல உட்காந்துக்கிட்டு மந்திரம் போட்டு ஒருத்தனை வீழ்த்துறது என்பது அல்லாஹ் செய்கிற மாதிரியான காரியம். சூனியக்காரன் நம்மளுக்கு விஷம் கொடுத்து நம்மளை சாவடிக்க மாட்டான். இவங்க நம்பிக்கைப்படி அருவாளை எடுத்து வெட்டி நம்மளை சாவடிக்க மாட்டான். அவன் ஏதோ ஒரு இடத்துல இருந்து கொண்டு நமக்கு மந்திரம் போடுவான். அந்த மந்திரம் போட்ட உடனே நமக்கு என்ன செய்யும், கைகால் வழங்காமல் போயிடும், நமக்கு பாதிப்பு ஏற்படும். இப்படிங்கிறது தான் அவங்களுடைய நம்பிக்கையாக இருக்குது. சூனியத்தை நம்புகிறவங்களுடைய கொள்கையாக இருக்குது. அப்போ இந்த சூனியம் செய்பவன் என்றவன் எந்த இடத்துக்கு வருகிறான் என்று சொன்னால் அல்லாஹ்வுடைய இடத்துக்கு வருகிறான். கையை கட்டிட்டு எதுவும் செய்யாமல் போ, ஆகு என்றால் ஆயிரம், ஆகு என்றால் ஆகுதல் அல்லாஹ்வுக்கு உரியது. நமக்கு உரியது என்னென்னு கேட்டால், ஒரு செயலை செஞ்சு தான் எதுவும் ஏற்படுத்த முடியும். காலை உடைக்கிறாருந்தா கட்டை எடுத்து அடிக்கணும், அருவாள் எடுத்து வெட்டணும், அல்ல விஷத்தை கொடுத்து வாயில் ஊற்றினப்போ தான் சாவடிக்க முடியும்ன்ற அந்த வழிமுறைகள் உலகத்தில் இருக்கல. அதை கடைப்பிடிச்சு தான் நம்ம எந்த தீங்கும் செய்ய முடியும். ஆனால் சூனியக்காரன் என்ன செய்வான்னு கேட்டால், இதில் எதையும் எடுக்க மாட்டான். அருவாளை எடுக்க மாட்டான், கத்தி எடுக்க மாட்டான், விஷத்தை எடுக்க மாட்டான், மந்திரத்தை தான் எடுப்பான். மந்திரம்னா என்ன அர்த்தம், எங்கே இருந்து கொண்டு யாரையும் வீழ்த்திடுவான், எங்கே இருந்து கொண்டு யாரை வீழ்த்துவான் என்கிற மாதிரியான ஒரு தன்மை ரப்புக்கு உரியது, இறைவனுக்கு உரியது என்ற காரணத்தினால் அது நீங்கள் மனுஷனுக்கு இருக்க நீங்கள் நம்புறதுனால அதை நீங்கள் ஷிர்க்கை நம்புறீங்க, ஷிர்க்கான ஒரு விஷயத்தை சரி காண்றீங்க என்பது நம்முடைய வாதமாக இருக்குது. இதில் இந்த வாதத்தில் எந்த ஒரு குழப்பமும் நமக்கு கிடையாது. அது கரெக்ட் தான், ஷிர்க்கு தான். அது அப்படி மனிதனுக்கு அப்படி இருக்குன்னு நீங்கள் நினைக்கிறது ஷிர்க்கு தான். அதில் உறுதியாக நம்ம இருக்கிறோன்னு வைங்க. ஆனாலும் அவ்வளோ பேரும் அதை இருக்குன்னு நம்புகிறாங்க. ஹதீஸில் வந்திருக்கல, என்ன தான் இருந்தாலும் ஹதீஸில் வந்திருக்கா இல்லையா, குரானுக்கு முரண்படுற ஹதீஸுங்கிற வகையில் தான் நம்ம அதெல்லாம் கொண்டாந்து நிப்பாட்டுறோம். அவங்களுக்கு அந்த கொள்கையிலையும் இல்லை. அவங்க ஹதீஸில் வந்திருக்கு, புகாரில் இருக்குதுல்ல, ரசூலுல்லாஹ் பண்ணியிருக்காங்க இல்லை, அப்படிங்கிறத வைத்து அவங்க நம்புகிறாங்கன்னு சொன்னால் அவர்கள் புரிந்து கொள்வதில் பிழை விடுகிறார்கள். ஷிர்க்கு கூடாதுன்னு சொல்லக்கூடியவங்களும் இதை நம்புகிறார்கள். பொதுவாக ஷிர்க்கு எதிர்த்து போராட்டம் பண்ணுவாங்கல்ல, அப்படியான இயக்கங்கள் கூட என்ன செய்கிறாங்கன்னு கேட்டால் சூனியத்தை நம்புகிறாங்க. அவங்க நம்பிக்கை பிரகாரம் சூனியத்தில் ஷிர்க்கு வராது என்று அவங்க நினைக்கிறாங்க. இதை நம்ம என்ன செஞ்சோம்னு கேட்டால், அவங்க ஷிர்க் வைக்கிறாங்க என்றதை தனித்தனி நபரை பற்றி நம்ம சொல்லிட வேணாம். சொன்னோம்னு சொன்னால் அவங்க தப்பாக புரிந்து கொள்வதற்கு ஒரு வாய்ப்பு இருக்குங்கிறத அந்த யூதர் சுட்டி காட்டுவார்ல, ஒரு யூதர் ரசூலுல்லாஹ்ட்ட சுட்டி காட்டுவார்ல, அந்த ஹதீஸ்லேருந்தே விளங்குதுன்னு நம்ம சொல்லிட்டோம். அப்போ இதில் என்ன கேட்குறான்னு கேட்டால், அப்போ இவர் என்ன அளவுக்கு இந்த கேள்வி என்ன இப்போ கேட்குறாங்கன்னு கேட்டால், இவர் ஷிர்க் வைக்கிறார், நான் நம்புகிறேன், ஒரு இமாமை பற்றி நான் நம்புகிறேன், இவர் சூனியத்தை நம்புகிற காரணத்தினால் இவர் ஷிர்க் வைத்து விட்டார் என்று நம்புகிறேன். அப்படி நம்பும் பொழுது நான் எப்படி பின்பற்றி தொழ முடியும்? அவரை பின்பற்றி தொழுவது தப்பு, என்னுடைய அமலை நான் பாதுகாத்துக்கணுமா இல்லையா? சூனியத்தை நம்புகிறார் ஷிர்க்கு,
ஷிர்க் வைக்கிறவரை பின்பற்றக்கூடாதுன்னு நம்ம கொள்கை. நானே பார்க்குறேன், எனக்கு ஷிர்க்கு நல்லா தெரிகிறது, அதை இந்த இமாமு செய்கிறார் என்று தெரிகிறது. அதுக்கு பிறகு நான் எப்படி பின்பற்றுவது என்று நான் நடந்து கொள்வதும், அது மாதிரி பின்பற்றாதீங்க என்று பிரச்சாரம் செய்வதும் எனக்கு தவறாகுமா? அதான் அவருடைய கேள்வி. நீங்கள் அவரை தவறாக புரிந்து கொண்டாருங்கிற வகையில் நீங்கள் பின்பற்றலான்னு சொல்கிறீங்க. ஆனால் எனக்கு தெரியுது இவர் ஷிர்க்கு தான் வைக்கிறாருன்னு சொல்லி. பின்பற்று என்பது என்னுடைய அமல் சம்மந்தப்பட்டது. என்னுடைய அமலை நான் பாதுகாத்துக் கொள்வதற்காக வேண்டி நான் என்னத்துக்கு இவரை போய் பின்பற்றி தொழுவணும்? நான் தனியாக தொழுதுட்டு போகிறேன், பின்பற்றி தொழு கட்டாயமா? எனக்கு ஒரு டவுட் வரும்போது நான் பின்பற்றாமல் இருந்துட்டு போகிறேன் அப்படின்னு முடிவெடுத்தால் அது தவறா என்று ஒரு அடிப்படையில் அவங்க கேட்குறாங்க. அப்படி ஒருத்தர் எடுத்தார்னா அது தவறாக வராது. எப்போ வராதுன்னு கேட்டால் அந்த முடிவில் அவர் என்ன உண்மையாளராக இருக்கணும். எப்படி உண்மையாளராக இருக்கணும்? இப்போ நம்ம காலத்தில் சமகாலத்தில் வாழ்கிறாங்கல்ல, சலப்புகள் இருக்காங்க, சமகாலத்தில் உள்ள மதுஹப் அறிஞர்கள் இப்போ நம்ம காலத்தில் வாழ்கிறாங்கல்ல, இவங்க விஷயமாக சூனியத்தனம் போனதுனால அவங்க ஷிர்க் வச்சுட்டாங்க, நீங்கள் சொல்லிடுறீங்க, நம்பிட்டீங்க. சரி, இந்த ஒரு 12 நூற்றாண்டுகளாக ஏராளமான அறிஞர்கள் அந்த சிகரை நம்பி இருக்கிறாங்க. நம்ம ஷிர்க்குங்கிறோம். இந்த ஷிர்கான விஷயத்தை ஹதீஸ்களை இமாம்கள்லாம் நம்பி இருக்கிறாங்க. நம்பி தான் சரியான ஹதீஸ் என்று சொல்லி பதிவு செஞ்சுருக்கிறாங்க. அதே மாதிரி இப்னு தைமியா, இப்னு ஹஜர், இது மாதிரியான பெரிய யாரையெல்லாம் ஒரு அறிஞர்களாக நம்ம உலகம் நம்மளும் ஏற்றுக்கொண்டிருக்கிறோமோ அந்த மாதிரியான ஆட்களும் என்ன செய்கிறாங்கன்னு கேட்டால் இந்த சூனிய உண்மைன்னு சொல்கிறாங்க. சூனிய உண்மை என்பதை அவங்களுடைய அகீதாவுலேயே எடுத்து வைத்திருக்கிறாங்க. அதை நம்புறது மார்க்கத்தில் உள்ளது என்று சொல்லுகிறார்கள். அப்போ நம்ம காலத்தில் வாழ்ந்தவர்கள் விஷயத்தில் ஒரு முடிவு எடுக்கிறோம் என்று சொன்னால் இதே முடிவைத்தான் நமக்கு முந்தின காலத்தில் உள்ளவங்களுக்கு எடுக்கணும். அவங்களுக்கு ஒரு முடிவு, இவங்களுக்கு ஒரு முடிவு எடுக்க முடியாது. ஒரே மாதிரியான செயலை இந்த 2024 சில பேர் செய்கிறாங்க. இதே மாதிரியான விஷயத்தை 1024 கொஞ்சம் பேர் செய்கிறாங்க. 1000 வருஷத்துக்கு முந்தி நம்ம எதை பார்ப்போம்? ரெண்டுமே ஒரே மாதிரியாக இருந்தால் ஒரே முடிவு தான் எடுக்கணும். அந்த மாதிரி தான் நம்ம எடுக்கணும். அப்போ இவர்கள் ஷிர்க் வைக்கிறார்கள், ஷிர்க்கு கண்டிஷனில் தனிப்பட்ட நபரை ஷிர்க் வைக்கிறார்கள் என்று நான் பின்பற்ற மாட்டேன் என்று யாராவது சொல்வார்களே, ஆனால் அவர்கள் அந்த இமாம்கள் சம்பந்தமாக ஒரு முடிவுக்கு வரணும். எந்த இமாம்கள்? புகாரி இருக்கார், அவர் தனது நூலில் இந்த ஹதீஸை பதிவு செய்கிறார். இது நான் சஹீஹானதைத்தான் பதிவு செஞ்சிருக்கிறேன் ஒரு டிக்ளேர் பண்ணிட்டு பதிவு செய்கிறார். புகாரில் உள்ள எல்லாமே என்னுடைய கருத்தில் சரியான ஹதீஸுங்கிறார். அப்போ இந்த சூனியம் என்பதும் சரியான ஹதீஸ் அவருடைய கருத்து பிரகாரம். அதன்படி பார்த்தா அவர் நம்புனார்னு வந்திருக்கிறது. சூனியத்தை அவர் நம்பி தான் பதிவு செஞ்சுருக்கிறார். அவர் கருத்து பிரகாரம் அது சரியான செய்தி என்று அவர் என்ன செய்கிறாரு? அவர் பதிவு செஞ்சுருக்கிறார். எல்லா ஹதீஸ் இமாம்களும் அதை பதிவு செஞ்சுருக்கிறாங்க. அது மாதிரி இந்த சூனியம் இருக்குன்னு சொல்லி வாதிட்டு ஏராளமான நூல்கள் எழுதின அறிஞர் இருக்காங்கல்ல, அவங்களும் என்ன செய்கிறாங்க? சூனியம் ஒன்று இருக்க தான் செய்யுது, அது குர்ஆன்லேயே சொல்லப்பட்டிருக்குது, ஹதீஸில் சொல்லப்பட்டிருக்குது என்று புரிந்து கொள்வதில், அந்த ஷிர்க்கு எப்படி வருதுங்கிறத புரிந்து கொள்வதில் அவங்க பிழை விட்டு என்ன செய்கிறாங்கன்னா அதை சரி காணுகிறார்கள். ஷிர்க்கை எதிர்ப்பார்கள், இது ஷிர்க் இல்லை என்று சொல்கிறார்கள். அப்போ என்ன செய்யணும்னு கேட்டால் இந்த காலத்து இமாம்களுக்கு செஞ்ச முடிவை அந்த காலத்து இமாமுக்கு நீங்கள் செய்ய வேண்டி வரும். எப்படி? எனக்கு தெரிகிறது இவர் ஷிர்க் வைக்கிறார், அதனால் நான் இவரை பின்பற்ற மாட்டேன்னு எடுக்கிறீங்களா? ஓகே. முந்தைய அறிஞர்களுக்கு இந்த முடிவு எடுப்பீங்களான்னு கேட்டால் முந்தைய அறிஞர்களை நம்ம பின்பற்ற வேலையே கிடையாது. நம்ம இமாமா அவர் இமாமாக செய்ய போகிறாரு, நம்ம ஒரு பின்பற்றி தொழுவ போகிறோம் அப்படிங்கிறதுனால அவங்கள விட்டுற வேண்டியதான், இவங்களுக்கு தான் அதை முடிவு எடுக்கணும்னு ஒரு கருத்தை ஒரு வாதத்தை வைப்பாங்க. வச்சா அதுவும் தப்பு. ஏன் தப்புங்கிறோம்னு கேட்டால் முந்தி உள்ள அறிஞர்கள் இருக்காங்கல்ல, அவங்க ஷிர்க் வச்சுட்டாங்க. அவங்கள பின்பற்றி தொழணுங்கிற விஷயம் நமக்கு வராது, அவங்க காலத்தில் நம்ம வாழவில்லை. அதே நேரத்தில் அவங்களுடைய அறிவிப்புகளை நம்ம ஏற்றுக்கலாமா? நீங்கள் அறிவிப்பாளர்களை பார்க்கும் பொழுது ஒரு ஹதீஸை அறிவிக்கிறவருடைய முதல் ஷரத்து என்ன? முஸ்லீமாக இருக்கணும். இன்னும் சொல்ல போனால் பலதரப்பட்ட கொள்கை உடையவங்களுடைய ஹதீஸெல்லாம் அறிவிப்பாங்க. ஆனால் எந்த கொள்கை ஷிர்க்கு கொள்கையாக இருக்கிறதோ அந்த கொள்கையுடைய ராபிசியாக்களுடைய ஹதீஸெல்லாம் ஏற்றுக்கிறவே மாட்டாங்க. ஷியாக்கள் ஹதீஸை கூட அறிவிப்பாங்க. அந்த ஷியாக்களில் எல்லை மீறின ஷியாவுடைய அறிவிப்பை ஹதீஸ்களில் ஏற்றுக்கிற மாட்டாங்க. ஏன் ஏற்றுக்கிற மாட்டாங்கன்னு கேட்டால் ரசூலுல்லாஹ் சொன்னார்கள் என்ற ஒரு செய்தியை நம்புவதற்கு அவர் முஸ்லீமாக இருக்கணும். வேறு உலக விஷயத்தை சொல்கிறாரு என்னத்தையே சொல்கிறாருன்னா அது நீங்கள் உலக அடிப்படையில் யார் சொன்னால் நம்பிட்டு போகலாம். மார்க்க விஷயத்தை நம்புகிறதா இருந்தால் அதை சொல்லக்கூடியவர் என்ன செய்யணும்? ஃபஸ்ட்டு ஒரு முஸ்லீமாக இருக்க வேண்டும். இப்போ
புகாரி வந்து சூனியத்தை உள்ள ஹதீஸை பதிவு பண்ணியிருக்கிறார். அப்போ அவர் வந்து ஷிர்க் வச்சுட்டாருன்னு ஆகுது. அதை நம்பி தானே பதிவு பண்ணியிருக்கிறாரு. அப்படி வந்துருச்சுன்னு சொன்னால் அவர் வந்து முஸ்லீம் இல்லைன்னு ஆயிரும். அப்படின்னு சொல்ல வேண்டி வரும். எப்படி புகாரி முஸ்லீம் இல்லை, ஏன் முஸ்லீம் இல்லை? ஷிர்க் ஆதரிச்சிட்டார்ல. முஸ்லீம் இமாமும் முஸ்லீம் இல்லை. அனைத்து ஹதீஸ்களை இமாம்களும் இந்த ஹதீஸ்களை பதிவு செஞ்சுருக்கிறாங்கல்ல, அத்தனை பேருமே அவங்க வந்து முஸ்லீம் கிடையாது, ஷிர்க் வச்சுட்டாங்க, அதை ஷிர்க் ஆதரிச்சிட்டாங்க அப்படின்னு ஒரு முடிவை நம்ம எடுத்தால், எடுத்த உடனே அடுத்த ஒரு முடிவு நம்ம எடுக்க வேண்டி வரும். என்ன வரும்? அப்போ புகாரி ஷிர்க் வச்சார்னா ஷிர்க் வைக்கிற ஆள் அறிவிப்பை ஏற்றுக்கிற கூடாதுன்னு முடிவுக்கு வரணும். அப்போ ஒட்டுமொத்த புகாரியும் தள்ளிடணும். ஏன்? புகாரியுடைய எல்லா ஹதீஸ்லையும் முதல் அறிவிப்பாளர் புகாரி தான். வேற வேறு அறிவிப்பாளர் அப்புறமா வருவார். முதல் அறிவிப்பாளர் யார்? புகாரில் உள்ள அனைத்து ஹதீஸுக்கும் முதல் அறிவிப்பாளர் நம்மளை பொறுத்த வரைக்கும் முதல்ல புகாரி தான் அறிவிப்பார். அப்போ அனைத்து ஹதீஸுகளுடைய அறிவிப்பாளராக யார் வர்றா? புகாரி வருகிறார். அப்போ இந்த புகாரி ஷிர்க் வச்சிட்டார், ஷிர்க்கை நம்பிட்டார், ஷிர்க் வைக்கிற ஆளுடைய அறிவிப்பை ஏற்றுக்கிற கூடாது அப்படின்னு சொன்னால், அப்போ புகாரியோட உள்ள ஒரு ஹதீஸை நீங்கள் ஏற்றுக்கிற கூடாது, முஸ்லீமில் உள்ள ஒரு ஹதீஸையும் ஏற்றுக்கிற கூடாது, அது ஹதீஸுகளே ஏற்றுக்கிற கூடாது. அதே மாதிரி பல அறிஞர்களுடைய கருத்துக்கள்லாம் கரெக்டாக இருந்தால் கூட கருத்துக்களை ஏற்றுக்கலாம். அறிவிப்புகள் சம்பந்தமாக பேசியிருப்பார்களே, ஆனால் அதுகள்லாம் நம்ம என்ன செய்யக்கூடாது? ஏற்றுக்கிற கூடாதுன்னு வரும். அப்படி நாம் சொல்வோமா, சொல்லியிருக்கிறோமான்னு அப்படி சொன்னால் தான் இந்த நிலைப்பாட்டை முரண் இல்லாமல் இருக்குன்னு அர்த்தம். அது ஏங்காலத்தில் உள்ளவன் தான் நான் முஷ்ரிக்குன்னு சொல்லுவேன், எனக்கு முன்காலத்தில் உள்ளவன் வந்து நான் முஷ்ரிக்குன்னு சொல்ல மாட்டேன். நீங்கள் பேசக்கூடாது. ஒரு விஷயத்தை பேசுனீங்க என்று சொன்னால் அந்த செயலை வச்சு தான் பேசணும். எந்த செயல்? சிகிர் வைக்கிறது வந்து உண்டு அப்படின்னு நம்புகிறார்கள், இவர்கள் நம்புகிறார்கள். சூனியக்காரனுக்கு ஆற்றல் உண்டு நம்புகிறார்கள். இது ஷிர்க்கு தானே? இதே மாதிரி போன நூற்றாண்டில் நம்பினாலும் அது ஷிர்க்கு தானே? இதே மாதிரி ஒரு 500 வருஷத்துக்கு முன்னாடி நம்பினாலும் ஷிர்க்கு தானே? இதே மாதிரி ஒரு 1000 வருஷத்துக்கு முன்னாடி நம்பினாலும் ஷிர்க்கு தானே? இதே மாதிரி ஒரு 1400 வருஷத்துக்கு முன்னாடி நம்பினாலும் ஷிர்க்கு தானே? அப்போ 14 நூற்றாண்டுகளாக இதை நம்பின அனைவரையும் நீங்கள் முஷ்ரிக் என்று சொன்னால்தான் முரண்பாடு இல்லாமல் சொல்கிறீங்கன்னு ஆகும். முரண்பாடு இல்லாமல் சொல்கிறீங்கன்னு ஆகும். அப்போ என்ன செய்கிறீங்க? இவன் வந்து தப்பாக புரிஞ்சுக்கிட்டான்னு நம்ம சொல்ல முடியாது. முஷ்ரிக்கு தான் வைக்கிறான். அவங்க தப்பாக புரிஞ்சிருக்கலாம், அப்படி ஒரு தவறாக புரிந்து செஞ்சிருப்பார்கள், அதுக்கு ஒரு காரணத்தை சொல்லிக்கணும். எப்படி சொல்லுவோம்? புகாரி வந்து இந்த நுணுக்கமான ஷிர்க்கு கவனிக்காமல் தவறாக புரிந்து கொண்டு அவர் பதிவு செய்திருக்கலாம் அப்படின்னு ஒரு பதிலை சொல்வார்களே. ஆனால் அந்த வாய்ப்பை ஏன் இவங்களுக்கு கொடுக்க மாட்டேங்கிறீங்க? உங்கள் காலத்தில் வாழ்ந்தவர்கள் ஏன் கொடுக்க மாட்டேங்கிறீங்க என்ற ஒரு கேள்வி வருகிறது. அப்போ நீங்கள் வந்து உங்கள் காலத்தில் உள்ளவன் வந்து தவறாக புரிந்திருக்க வாய்ப்பு கிடையாது, அது ஷிர்க்கு தான் வைக்கிறான் என்பது உங்களுக்கு உறுதியாக இருந்தால் அப்படி முடிவெடுக்க உங்களுக்கு அதிகாரம் இருக்கிறது. சிந்தித்து பார்த்து ஒரு முடிவு என்ன செய்யலாம்? ஒருத்தர் சொல்வதற்காக கண்ண முடிவு கேட்க தேவையில்லை, உங்களுக்கு முடிவெடுக்க அதிகாரம் இருக்குது. ஆனால் அந்த முடிவு எப்படி இருக்கணும்னு கேட்டால், உங்களுக்கு நீங்களே முரண்படுற மாதிரி இருக்கக்கூடாது. எப்படி முரண்படுறீங்க? இவர் வந்து தவறாக புரிந்து கொண்டாலும் அது எனக்கு பிரச்சனை, ஷிர்க்கு தான். எங்கள் ஊர் இமாம் வந்து இதை வந்து சிகர் இருக்குன்னு சொல்லிவிட்டார், அவர் வந்து ஷிர்க்கு தான் வைத்து விட்டார் அப்படின்னு நான் நம்புகிறேன் என்று சொல்வீர்களே. ஆனால் இதை பதிவு செஞ்ச வரையும் நீங்கள் அதே ஃபத்வா கொடுக்கணும். புகாரி, முஸ்லீம், திருமதி, அபூதாவு, நசை, இப்னு மாஜா எல்லாருமே அந்த ஷிர்க்கு வைத்ததை ஆதரித்து விட்டார்கள், ஷிர்கான ஹதீஸை பதிவு செய்து விட்டார்கள், ஏற்றுக்கொண்டு விட்டார்கள். அதனால் அவர்கள் முஷ்ரிக்கு. பின்பற்றி தொழுவதற்கான விஷயம் நமக்கு வராது. ஆனால் அவங்க அறிவிக்கிற ஹதீஸுகளை ஏற்றுக்கலாமான்னு ஒரு கிரவுண்ட் இருக்குது. சும்மா அவங்க எங்களுக்கு அவங்க சம்பந்தம் இல்லை ஒதுங்க முடியும். உங்களுக்கு சம்பந்தம் இருக்குது, பின்பற்றி தொழுதல்ங்கிற சம்பந்தம் தான் அவங்களுக்கும் இருக்காது. ஆனால் அவர்களை ஒரு அறிவிப்பாளராக ஏற்றுக்கலாமா? இன்னமல்லாமல் பின்னியாத்துன்னு புகாரில் ஹதீஸ் இருக்குது. இது புகார் தான் அறிவிக்கிறார், முதல் அறிவிப்பாளர் புகாரி தான். இது கூட நீங்கள் தப்புன்னு தான் சொல்லணும். ஏன் சொல்லணும்? அவர் ஷிர்க் வச்சுட்டார்ல, சிகர் நம்பிட்டார்ல, சிகர் ஹதீஸ் இருக்குன்ட்டார்ல. அதனால முஷ்ரிக்காக இருந்தால் முஷ்ரிக்குடைய அறிவிப்பை ஏற்றுக்கிற கூடாது. முஷ்ரிக் அறிவிப்பை ஏற்றுக்கிற கூடாதுன்னு சொன்னால் அனைத்து ஹதீஸையும் ஏற்றுக்கொள்ளக்கூடாதுன்னா ஹதீஸே கிடையாதுன்னு வரும். கடைசி முடிவுன்னு வரணும். ஹதீஸே இல்லைங்கிற ஒரு நிலைக்கு வந்தால் தான் நீங்கள் வந்து முரண்பாடு இல்லாத முடிவு எடுக்கிறீங்கன்னு அர்த்தம். முடிவு எடுக்கிறீங்க, இவனுக்கு ஒரு முடிவு அவனுக்கு ஒரு முடிவு உண்டு, இது எப்படி சரியாக வரும்? முடிவு எடுத்தீங்கன்னா ஒரு செயலை வச்சு தானே செய்யணும். இவர்கள் செஞ்சாலும் தப்பு இல்லை, அவர்கள் செஞ்சால் தப்புன்ற மாதிரி எந்த விஷயத்தையும் முடிவு எடுக்கலாமா? மதுபானம் அருந்தக்கூடாதுன்னு சொன்னால் இவனும் தான் அருந்தக்கூடாது,
100 வருஷத்துக்கு முன்னாடி அதுவும் அவனு தான் அறந்து 2 பேரும் தான் அறந்தக்கூடாது, 2 பேரும் தான் ஹராம்னு சொல்லணும். இவர் அறந்த நான் ஒத்துக்கிற முடியாது, அவர் அறந்துறாருன்னா அவருக்கு எனக்கு சம்மந்தம் இல்லை அப்படின்னு சொல்ல முடியாது. அப்போ நம்ம என்ன செய்கிறோன்னு கேட்டால், இவர் ஷிர்க்கு தான் வைக்கிறார் என்று உங்களுக்கு தெரிகிறது, நம்புறீங்களா? சரி, எதனால் நம்புறீங்க? சூனியத்தை நம்புறதுனால நம்புறீங்க. சூனியக்காரனுக்கு ஆற்றல் இருக்குன்னு சொல்லிட்டார். அப்போ சூனியக்காரனுக்கு ஆற்றல் உள்ளது காரணத்தினாலே இவர் ஷிர்க் வைக்கிறார் என்று சொன்னால், இதே மாதிரி இருந்த எல்லாருக்கும் இந்த முடிவை சொல்லணுமா இல்லையா? எல்லாருக்கும் என்றால் 14 நூற்றாண்டா வாழ்ந்த அனைவருக்கும். இந்த சூனியத்தை மறுத்த கம்மியான அறிஞர்களை கழித்து விட்டு பாக்கி அனைவருக்கும் நீங்கள் என்ன செய்யணும்? அவங்களெல்லாம் ஷிர்க் வைத்தவர்கள் என்ற ஒரு நிலைப்பாட்டை எடுக்கணும். அவங்கள நாங்கள் பின்பற்றி தொழ வேண்டிய தேவையில்லைன்னு கேட்டிங்கன்னா, பின்பற்றி தொழுவதற்கு நீங்கள் தேவையில்லை தான், அது வாய்ப்பு கிடையாது. அதே நேரத்தில் அவங்களுடைய அறிவிப்பை ஏற்றுக்கலாமான்னு ஒரு கிரவுண்ட் இருக்குது. அவங்க சொல்லுவது நம்ம எப்படி நம்புறது? அவங்களே செருக்கு வச்சுருக்காங்களே, அவங்களே செருக்கு வச்சிருக்கிற ஆளுக்கு அறிவிக்கிற ஹதீஸை எப்படி நம்புவது? அறிவிப்பாளருடைய முதல் ஷரத்து ஒரு முஸ்லீமாக இருக்கணுமே. அப்போ இஸ்லாமாக இருந்துக்கிட்டே ஒரு தப்பான கொள்கையில் இருந்தால் கூட நம்ம ஏற்றுக்கிற மாட்டேங்கிறோமே. அப்படி இருக்கக்கூடிய நேரத்தில் அவள் புகாரி அறிவிக்கிற அவ்வளோ 6000-7000 ஹதீஸு பொய், நாங்கள் ஏற்றுக்கிற மாட்டோம். ஏன்னு கேட்டால் இந்த அறிவிப்பாளர் முஷ்ரிக்கு, புகாரி முஷ்ரிக்கு, முஸ்லீம் முஷ்ரிக்கு என்று சொல்வதாக இருந்தால்தான் இவர்களுக்கு சொல்ல முடியும். சொன்னால் எல்லாத்துக்கும் ஒரே மாதிரி சொல்லணும்ல. அப்போ நாம் என்ன செய்கிறோம்னு கேட்டால், அப்படி சொல்லிட வேணாம். ஏன்னு கேட்டால் அவங்களும் ஷிர்க்கை எதிர்ப்பதற்கு பாடுபட்டவங்க. புரிந்து கொள்வதில் பிழை இந்த காலத்து உள்ளவனுக்கு வர்ற மாதிரி அந்த காலத்துக்கு வரும். ரசூல்லா காலத்துக்கே புரிந்து கொள்வதில் பிழை வந்திருக்குது. அப்பட்டமான ஷிர்க் ஒரு யூதர் சொல்லி காட்டுறாரு, அந்த காபாவின் சத்தியமாக அல்லாவும் நீங்களும் நினைத்தபடி இந்த 2 விஷயத்தை ஷிர்க்கான விஷயத்தை சொல்கிறார்ல யகுதி சொன்ன ரசூல்லா மாற்றிக்கிட்டாங்கல்ல. ஆமான்னு சொல்கிற சரிதான்ப்பா, இனிமேல் காபாவின் சத்தியமாகன்னு சொல்லாதீங்க, காபாவுடைய இறைவன் மீது சத்தியமாகன்னு சொல்லுங்கன்னு ரசூல்லா கரெக்ஷன் பண்ணாங்கல்ல. அப்போ அந்த மக்கள் அப்பட்டமான ஷிர்க்காக இருக்கிறது, அது அவங்களுக்கு புலப்படாமல் இருந்திருக்கிறது. ரசூல்லா காலத்திலே ரசூல்லாவுக்கும் புலப்படாமல் தான் இருந்திருக்கிறது. எதை பற்றி இப்போ சொல்கிறேன்னு கேட்குறாங்க. அப்போ ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமே அது ஷிர்க்குங்கிறத புலப்படாமல் இருந்திருக்காங்க என்பதற்கு உரிய ஆதாரத்தை போன வாரம் நம்ம சொல்லிட்டோம். அதன்படி பார்த்தீங்கன்னு சொன்னால் நம்ம என்ன செய்கிறோம்னு கேட்டால், அப்போ புரிந்து கொள்ளுதலில் ஒரு பிழை இருக்க வாய்ப்பு இருக்குது. ஷிர்க்காக இருந்தாலும் அவர் ஷிர்க்குங்கிறத விளங்காமல் ஏதோ ஒரு சில தவறான வாதங்களை நம்பி குரானுக்கு முரண்படுற ஹதீஸுங்கிற உசூலை ஏற்றுக்கொள்ளாதவராக இருந்து அவர் ஒரு முடிவு இப்படி எடுத்திருந்தாருன்னு சொன்னால் இது ஷிர்க்கு தான். இவர் விளங்காமல் எடுத்திருக்கிறாரு, விளங்காமல் தான் புரியாமல் எடுத்திருக்கிறாரு. அதே நேரத்தில் அப்பட்டமாக ஷிர்க்கு ஆதரிக்கிற ஒருத்தன் இருப்பான், அவன் சூனியத்தை சொன்னான்டா அவன் அதை வச்சு தள்ளிடலாம். ஷிர்க்கை எதிர்க்கிறவங்களா இருக்கிறாங்க, ஷிர்க்குக்கு எதிராக களமாடக்கூடிய அந்த வஹாபிங்கிறாங்கல்ல, முஹம்மது அப்துல் வஹாப்லாம் ஷிர்க்கை எதிர்த்தவர் தான். அவர் சிகரை நம்பினார்னா ஷிர்க்கை ஆதரிச்சிருப்பாரா? அப்போ அவர் பார்வையில் ஷிர்க்கில் நினைச்சிருக்காரு, அவருடைய பார்வையில் ஷிர்க்கில் நினைத்திருக்கிறார். அப்படி தான் எல்லாருக்குமே இருந்திருக்கிறது. அப்போ என்ன செய்கிறோம்னு கேட்டால், நீங்கள் உங்கள் காலத்தில் உள்ள ஒருவரை ஷிர்க் வைக்கிறார் என்று நம்புறதுக்கு உங்களுக்கு உரிமை இருக்குதான்னு கேட்டால், இந்த ஆதாரங்கள் வைத்து சிஹருங்கிறது ஷிர்க்கு தான், அதை நம்புறதுனால அது அவர் ஷிர்க் வச்சுட்டார் என்று முடிவெடுக்க உங்களுக்கு அதிகாரம் இருக்குது. எடுத்து பின்பற்றாமல் போங்க. அதே நேரத்தில் உங்களுடைய இந்த முடிவு சரியா என்பதற்கு ஒரு கேள்வி கேட்டால் அதுக்கு ஆன்சர் வச்சுருந்தா செய்யுங்க. என்ன கேள்வி? அப்போ எதுக்கு நீ புகாரி ஹதீஸை நீங்கள் ஏற்றுக்கிறீங்க? அவர் தானே இந்த ஷிர்க் வச்சிருக்கிறாரு, தவறாக புரிந்திருக்கலாம்ன்ற பதில் அவருக்கு மட்டும் இப்படி சொல்ல முடியும். அவருக்கு சொல்வீர்களே ஆனால் இவர்களுக்கு சொல்லிட்டு போங்க அதை. அப்போ புகாரி தவறாக புரியல அப்படின்னு சொல்வீர்களே ஆனால் ஷிர்க் வச்சார்னு அர்த்தம். எப்போ புகாரி ஷிர்க் வச்சார்னு சொல்லிட்டீங்களோ, புகாரி நூலே ரிஜெக்டு, முஸ்லீம்ங்கிற நூலே ரிஜெக்ட் பண்ணிடணும் அப்படின்னு ஒரு பதிலை சொன்னால் மட்டும்தான் நீங்கள் சொல்வதில் நீங்கள் உண்மையாளராக இருக்கேன்னு வரும். அதுதான் டாபிக் என்னன்னு கேட்டால், அது என்ன, நீங்கள் உங்களை அதன் பக்கம் நீங்கள் கவனம் செலுத்தாமல், இல்லை இவங்க தான் தப்பாக புரிஞ்சு இவங்க தான் ஷிர்க் வைக்கிறாங்க, முந்தைய அறிஞர்கள்லாம் ஷிர்க் வைக்கல, தவறாக புரிஞ்சிருப்பாங்க அப்படின்னு நீங்கள் நினைத்து பதில் சொல்வீர்களே ஆனால் அது அறிவுடைய மக்கள்கிட்ட எடுபடாது, அல்லாட்ட எடுபடாது. ஒரே மாதிரி உள்ள விஷயத்துக்கு அப்போ 2 நிலைப்பாடு எடுக்கிற, தவறாக புரிந்து கொள்வது என்பது இந்த காலத்து மனுஷனுக்கு தான் வருமா, அந்த காலத்துக்கு வராது? அப்போ எல்லா காலத்துக்கும் வருமா இல்லையா? ஒரு விஷயம் ஒரே விஷயத்தையே இவர் சொன்னார்னா இவர் தவறாக புரிஞ்சுக்கிற மாட்டாருங்கிறீங்க, அவர் சொன்னால் தவறாக புரிஞ்சுக்கிட்டாருங்கிறீங்க. அப்படி நீங்கள் பதில் சொல்ல இயலாது. அதெல்லாம் கவனத்தில் கொண்டு தான் நம்ம என்ன செய்கிறோம்னு கேட்டால், தனித்தனி நபர்களை முஷ்ரிக்குன்னு சொல்வதுக்கு யோசிங்க.
அது மார்க்கத்தில் பெரிய குற்றத்தில் வந்துடும் அப்படிங்கிற ஒரு அடிப்படையில் என்ன செஞ்சுருக்கிறோம், நம்ம அந்த வாதங்களை வச்சுருக்கிறோம். அதனால் இந்த கேள்வி கேட்ட சகோதரர் வந்து உங்கள்கிட்ட யார் கேட்டாரோ அவர் வந்து தன்னுடைய அமலை பாதுகாத்து கொள்வதற்காக வேண்டி சரி நம்ம அமலை பாதுகாத்துக்கிறோம் பின்பற்றாமல் போயிடுவோம் அப்படின்ட்டு இருப்பாரையானால் அவருக்கு அந்த உரிமை இருக்கிறது. ஒருத்தவங்க சொல்லணும்னு கேட்கணும்னு அவசியம் கிடையாது, அவர் பின்பற்றாமல் இருக்கலாம், அதை பதில் சொல்லிக்கிறலாம். ஆனால் இந்த கேள்வி அவரை நோக்கி வரும். எந்த கேள்வி வரும்? அப்போ இதே மாதிரி தானே புகாரியும் புரிஞ்சிருக்கிறார், அவரையும் முஷ்ரிக்குன்னு சொல்ல மாட்டேங்கிறீங்க. இதே மாதிரி தானே இப்னு தைமியா, இதே மாதிரி தானே இப்னு அப்துல் வஹாப், இதே மாதிரி தானே இப்னு ஹஜரு, இதே மாதிரி தானே ஹதீஸ்களை மேதைகள் எல்லாம் என்ன செய்கிறாங்க, ஷாஃபி, ஹனபி, மாலிகி, ஹம்பல் எல்லாருமே புரிஞ்சிருக்கிறாங்க. அவங்களெல்லாம் வந்து அவங்கள சில பேர் செய்கிற மருத்துவங்களும் 1-2 பேர் இருக்கிறாங்க. அவங்கள கழிச்சிட்டு பார்த்தீங்கன்னா எல்லாருமே சூனியத்தை ஏற்று தானே இருக்கிறாங்க. அவங்களும் முஷ்ரிக்கு தான்னு சொல்ல வேண்டி வரும். அப்போ அவங்க முஷ்ரிக்கு இல்லைன்னு ஒரு சொல்வீர்களே, ஆனால் அது ஏன் இவங்களுக்கு பொருந்தலைன்னு உங்களை கேள்வி வருவாங்க. அது நீங்கள் தான் பதில் சொல்லிக்கிறணும். யார் இந்த நிலை நீங்கள் வந்து பின்பற்றாமல் இருந்தால் நீ பின்பற்றி தான் ஆகணும்னு யாரும் உங்களை கட்டாயப்படுத்தலை. ஒரு பேணுதலுக்கு கூட நான் பின்பற்றாமல் இருக்கிறேன்னு கூட நீ சொல்லிட்டு போயிடலாம். எனக்கு ஒரு பேணுதலுக்கு உறுத்தலாக இருக்குது அப்படின்னு நினைத்து நீங்கள் பின்பற்றாமல் இருந்தால் நீ ஏன் பின்பற்றலன்னு யாரும் கேட்க மாட்டாங்க. நீங்கள் அடுத்தவருக்கு இதை பிரச்சாரம் பண்ணீங்க என்று சொன்னால் அப்போ உங்கள்கிட்ட கேட்பாங்க. எப்படி கேட்பாங்க? இவர்கள் சிறுக்கு வச்சுட்டாங்கிறீங்க, புகாரி சிறுக்கு வைக்கலங்கிறீங்க, என்னப்பா என்ன வித்தியாசம்? அவர் தான் சிறுக்கு வச்சாருன்னு சொன்னீங்கன்னா புகாரி அதிசயத்துக்கு ஏற்றுக்கிறீங்க, முஸ்லீம் ஏற்றுக்கிறீங்கிற ஒரு கேள்வி வரும். அந்த கேள்வியுடைய பதிலோடு நீங்கள் மக்களுக்கு சொல்லுங்கள். அந்த கேள்விக்கு பதிலோடு நீங்கள் சொல்லணுமே தவிர என்ன செய்யக்கூடாது, பதில் இல்லாமல் நான் என் அமலை பாதுகாத்துக்காக செய்கிறேன் அப்படிங்கிறதுல இருந்தீங்கன்னு சொன்னால் அது மக்கள்கிட்ட எடுபடாது, அல்லாட்டையும் எடுபடாது. முரண்பாடு இல்லாத ஒரு முடிவுக்கு வாங்க, அவ்வளோதான். இது ஏற்கனவே அந்த பின்பற்றக்கூடாது என்று நம்ம சொன்னோம்ல, அதை பற்றி தான் ஒருத்தர் கேள்வி கேட்குறாரு. அப்போ நான் என்ன சொன்னேன் என்பதை விளக்கும் பொழுது இப்போதைக்கு அந்த கருத்தில் இல்லைங்கிறத நான் சேர்க்காம அன்னைக்கு சொன்னதையே திரும்பி சொன்ன காரணத்தினால என்ன வருதுன்னு கேட்டால் நான் மாற்றி கொண்ட மாதிரியான கருத்து வருகிறது. அது புரிந்து கொண்டவர்களுடைய தப்பு கிடையாது, நான் சொன்னதில் உள்ள தவறு தான். அதனால தான் நான் நினைஞ்சிருக்கேன் கேட்டால் நீங்கள் பழசெல்லாம் எடுத்து பார்த்து தெளிவான முடிவுக்கு வரணும் என்பதற்காக தான் இதை தவறாக புரிஞ்சுக்கிட்டு வேறு மாதிரி திசை திருப்பிடாதீங்கன்னு சேர்த்ததில் சொல்கிறேன். அதே பதிலில் இது வருது, அதையும் நான் போடுற பாருங்கள். அதனால் வந்து இதையும் நீங்கள் விமர்சனம் பண்ணுவதற்கு எந்த ஒரு விஷயமே கிடையாது என்பதையும் சொல்லிக் கொள்கிறேன்.